Hello students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? So NEET physics இத ஸ்டடி பண்றதுக்காக என்கிட்ட வந்திருக்கீங்க. So I would say that you have made the best decision in terms of your NEET career. Okay வா? Because எங்க சேனல்ல we will always believe in learning together. So ஒரு டஃப்பான ப்ராப்ளம் இருக்கா? நீங்க தனியா சால்வ் பண்ண வேண்டாம். எங்க கூட வாங்க, எங்க லெக்சர் பாருங்க. லெக்சர்ல வர क्वेश्चन நீங்க மட்டும் சால்வ் பண்ணாம எங்க கூடயே சால்வ் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி சால்வ் பண்ணா உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டரா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து இந்த ஸ்கிரீன்ல ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் அப்பியர் ஆனா நீங்களே அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் உங்களால சால்வ் பண்ண முடியாட்டி அஃப்கோர்ஸ் எங்க லெக்சர் நாங்க எப்படி சால்வ் பண்றோம் நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பிகாஸ் எக்ஸாம்ல நாங்க வருவேனா இல்ல, உங்க கூட நான் கண்டிப்பா எக்ஸாம்ல இருக்க மாட்டேன். ஸோ வாட் எவர் யூ டூ மேக் ஷோர் யூ ஹேவ் அ பென் அண்ட் பேப்பர். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து நீட் பிசிக்ஸ்ல கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஆக்சுவலி கரண்ட் எலக்ட்ரிசிட்டில 4th லெக்சர் தான் இது. ஸோ வாட் எவர் யூ டூ மேக் ஷோர் தட் யூ ஹேவ் வாட்ச்ட் ஆல் மை ப்ரீவியஸ் லெக்சர்ஸ். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட்ல இருந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் லெசன் இருக்கு இல்லையா, அந்த லெக்சர்ஸையும் பாருங்க. பிகாஸ் யூஸ்வலி ஐ வில் ரெஃபர் டு ப்ரீவியஸ் லெக்சர்ஸ் ஆல்சோ. ஓகேவா? ஓகே, ஸோ எங்க சேனல்ல நீட் பிசிக்ஸ் மட்டும் இல்ல, 12th physics இருக்கு, 12th chemistry, 12th maths, 12th biology and NEET chemistry and NEET chemistry, NEET chemistry and NEET biology also in future classes or in future dates நம்ம add பண்ணிடுவோம். So always subscribe to our channel and daily 7 to 9 pm NEET physics Monday to Saturday நாங்க கண்டிப்பா ஒரு லைவ் லெக்சர் வச்சிருப்போம். ஸோ கண்டினியூஸா பார்த்துட்டே வாங்க. ஸோ பார்த்துட்டே வந்தா உங்களுக்கு வந்து நீட்ல எல்லா கான்செப்ட்ஸும் நல்லா தரோவா கிளியர் ஆகும். அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ என் லெக்சரை பாருங்க, நீட் 2023 கிளியர் பண்ணுங்க, டாக்டர் ஆயிருங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஐ எம் யூர் டீச்சர் அருண் கிஷோர். லெட்ஸ் பிகின் அவர் லெக்சர். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ்ங்கிற செக்ஷன் இருந்து யூ கெட் ஆல்மோஸ்ட் 14 questions out of 45 questions, which is 30% of your entire marks இல்லையா? ஸோ இந்த 30% of marks இம்பார்ட்டண்டா இல்லையா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க என்ன பண்ணாலும் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் செக்ஷன்ல யூ ஹேவ் டு பி வெரி 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 தரோ. ஓகே, ஸோ ஈஸியா இந்த டாபிக் நீங்க படிச்சிட்டீங்கன்னா ஈஸியா 14 questions அப்படியே நீங்க பாக்கெட்ல எடுத்து போட்டுடலாம். அவ்வளோ ஈஸியான டாபிக் தான் இது. ஓகேவா? ஸோ அதுல சப் டாபிக்ஸ் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் எலக்ட்ரோ டைனமிக்ஸ். ஸ்டாட்டிக்ஸ்னா மூவ் ஆகாத சார்ஜஸ் அண்ட் டைனமிக்ஸ்னா மூவ் ஆகிற சார்ஜஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நம்ம ஃபுல்லாவே முடிச்சிட்டோம். அதோட லெக்சர்ஸ் வந்து 100 லேர்னிங் சேனல்ல இருக்கும், அதனால செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம இப்ப பார்க்க போற டாபிக் வந்து இட் கம்ஸ் அண்டர் எலக்ட்ரோ டைனமிக்ஸ் இல்லையா? ஓகே, ஸோ லெட்ஸ் ப்ரொசீட் வித் அவர் கிளாஸ். ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு மீம். இதை வந்து உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு மானக்கேடு. ஜஸ்ட் நம்ம மெடிடேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஓம் ஓம்னு சொல்லுவோம் இல்லையா? இது வந்து ஜஸ்ட் ஒரு பிசிசிஸ்டோட ஒரு மோட்டிவ் இருந்து ஓம். ஓகே, இந்த ஓம் என்ன, இந்த ஜோக் விடுங்க. ஓம்னா என்ன? ரெசிஸ்டன்ஸோட யூனிட் இல்லையா? அது தெரிஞ்சா சரி, சந்தோஷம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப் டாபிக் வந்து கிர்ச்சாஃப்ஸ் லாஸ். இந்த கிர்ச்சாஃப்ஸ் லாஸ் வந்து இட் இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக் அண்ட் இட் இஸ் அ வெரி சிக்னிஃபிகன்ட் ஒன் ஆல்சோ. பிகாஸ் நீங்க எந்த விதமான சர்க்கியூட் எடுத்தாலும் சரி, எந்த டைப் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் எடுத்தாலும் இந்த பர்டிகுலர் லா இட் இஸ் ஆல்வேஸ் அப்ளிகபிள் டு எவ்ரி சிங்கிள் சர்க்கியூட் இன் திஸ் வேர்ல்ட். நீங்க மொபைல்ல இருக்கிற சர்க்கியூட்னாலும் சரி, உங்க டிவிக்குள்ள இருக்கிற சர்க்கியூட்னாலும் சரி, ஒரு உங்க எக்ஸாம்ல உங்களுக்கு வரக்கூடிய சிம்பிள் சர்க்கியூட்ஸ் இல்லையா, எந்த வகை சர்க்கியூட்ஸா இருந்தாலும் இந்த கிர்ச்சாஃப்ஸ் லா இஸ் ஆல்வேஸ் அப்ளிகபிள். ஓகேவா? சோ அது என்ன சார் கிர்ச்சாஃப்ஸ் லாஸ்னா? கிர்ச்சாஃப் என்கிற ஒரு பெரிய சயின்டிஸ்டா இதை நம்ம கண்டுபிடிச்சாரு. அஃப்கோர்ஸ் இது நம்ம இவர் வந்து இதை கண்டுபிடிக்காம இருந்தா நமக்கு எக்ஸாம்ல கொஞ்சம் ஸ்டஃப் முடிஞ்சிருக்கும், நம்ம கொஞ்சம் கூட ஈஸியா இருந்திருக்கும். பட் அதே மாதிரி நிறைய மொபைல் போன்ஸ் ஆர் இந்த டெலிவிஷன் மாதிரி எலக்ட்ரிசிட்டியும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் எல்லாம் இந்த பர்டிகுலர் லானால தான். இது ஒரு பர்டிகுலர் லா மட்டும் இல்ல, இதே மாதிரி நிறைய நிறைய இம்பார்ட்டன்ட் சிக்னிபிகன்ட் லாஸோட காம்பினேஷன்ல தான் நம்மளால இந்த மாதிரி டிவைசஸை உருவாக்க முடியும்னு தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி டிவைசஸை எப்படி டிசைன் பண்றது, எப்படி பண்ணா ஒர்க் ஆகாம இருக்காது, எப்படி பண்ணா கரெக்டா நம்ம ஃபுல் எஃபிஷியன்சியோட யூஸ் பண்ணலாங்கிறத இந்த மாதிரி லாஸ் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி வெரி 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 இம்பார்ட்டன்ட் லா நீங்க படிக்கணுமா இல்லையா? கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். பிகாஸ் ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு நீட் பிசிக்ஸ்ல உங்களுக்கு நல்ல மார்க் வேணும், எல்லாம் ஓகே. பட் ஒரு டாபிக் நீங்க படிக்கிறீங்கன்னா அந்த டாபிக்ல உங்க லைஃப்ல அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டா இருக்கணும் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த எக்ஸ்பிளனேஷன். ஓகே, ஸோ நீட் பிசிக்ஸ்ல இதுல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி இந்த லானால தான் நீங்க இப்போ இந்த யூடியூப் வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஓகே,
ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து இந்த கிர்ச்சாஃப்ஸ் லாஸ் தான். அதுல 2 லாஸ் இருக்கு. we have current law and voltage law. அண்ட் இந்த பர்டிகுலர் கிர்ச்சாஃப்ஸ் லாஸை ரிலேட் பண்ணி இருக்கிற எக்ஸசைசஸ்ல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த கிர்ச்சாஃப்ஸ் லா வந்து நீங்க படிச்சிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு கிட்டத்தட்ட எலக்ட்ரோ டைனமிக்ஸ்ல இருக்கிற அத்தனை ப்ராப்ளம்ஸையும் உங்களால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அவ்வளோ இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம் இது. ஓகே, அவ்வளோ இம்பார்ட்டன்டான லா தான். அதனால தான் ஸ்பெஷலா இதுக்குன்னு ஒரு கிளாஸ் வச்சுட்டேன், கிர்ச்சாஃப்ஸ் லாஸ். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி மேக் ஷோர் தட் யூ ஹேவ் அ பென் அண்ட் பேப்பர் வித் யூ. ஸோ நான் ஏதாச்சும் கொஸ்டின் உங்க ஸ்கிரீன்ல வந்தா நீங்க அதை சால்வ் பண்ண பாருங்க. நான் சால்வ் பண்றதுக்கு வெயிட் பண்ணாதீங்க. கண்டிப்பா உங்களால சால்வ் பண்ண முடியும். ஐ ஆம் வெரி வெரி கான்ஃபிடென்ட். சப்போஸ் அப்படியே உங்களால முடியாட்டியும் கூட நான் எப்படி சால்வ் பண்றேன்னு ஒன்ஸ் பாருங்க. அது பார்த்ததுக்கு அப்புறம் தனியா இந்த லெக்சர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனியா அந்த கொஸ்டின் மட்டும் பார்த்து தனியா சால்வ் பண்ண பாருங்க. ஓகேவா? ஸோ ப்ரொசீட் பண்ணலாமா? பண்ணலாம். ஓகே, ஸோ பேசிக்கலி நான் சொன்ன மாதிரி எந்த சர்க்கியூட்டா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஒன் சிங்கிள் லூப் சர்க்கியூட்டா, இல்ல நம்ம ஊர்ல இருக்கும் இல்லையா, நம்ம ஊர் கரண்ட் கனெக்ஷன், இந்த கரண்ட் போர்ட்லாம் இந்த மாதிரி தான் வயர் குஞ்சு குஞ்சு அப்படியே ரேண்டமா இருக்கும் இல்லையா. நம்ம ஹெட்ஃபோன் நம்ம பேக்குள்ள போட்டா எப்படி இருக்கும், அப்படியே சுத்தி 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 நம்மளால பிரிக்க முடியாத முடிச்செல்லாம் ஆயிருக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஊர்ல கரண்ட் போர்ட்லயும் இந்த மாதிரி வயரெல்லாம் சுத்தி இருக்கும் இல்லையா. பட் இந்த மாதிரி காம்பினேஷன்லயும் கூட we will be able to apply Kirchhoff's law. It is a universal law. Okay, so adana எழுதிறேன். It is a universal law. It is universal இல்லையா. So இந்த law வந்து நீங்க எந்த சர்க்யூட் எடுத்தாலும் சரி you will be able to apply this. ஓகேவா? ஓகே, so as I told you இதுல ரெண்டு laws இருக்கு. நம்ம பார்க்க போறது first law which is Kirchhoff's current law. Okay, Kirchhoff's first law வந்து it is related to current, so Kirchhoff's current law னு சொல்லிட்டோம். It is also called junction rule. Okay, it is also called junction rule. So இந்த law என்ன ஸ்டேட் பண்ணுதுன்னா, the net current at a junction. ஜங்ஷன்னா என்ன? ரெண்டுக்கு மேல, ரெண்டு இல்ல மூணுக்கு மேல இருக்கக்கூடிய வயர்ஸ் ஜாயின் ஆகிற பாயிண்ட் தான் நம்ம ஜங்ஷன் இல்ல நோடுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஐ மீன் எலக்ட்ரிசிட்டி பொறுத்தளவுக்கு இதை ஜங்ஷன் சொல்லலாம், or node சொல்லலாம். Where a junction is a point where 3 or more wires meet. Okay, so junction na 3 or more wires meet. Okay va? So 3 or more wires meet பண்ணக்கூடிய அந்த இடத்தை தான் நம்ம junction னு சொல்லுவோம். Okay va? junction னு சொல்லுவோம். And in the particular law derive ஆகிறதுக்கான reason is conservation of charge. So இது ஏன் இப்படி conservation of charge பேஸ் பண்ணி வருதுன்னு சொல்றோம், நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? So இதுல சொல்றாங்க the net current in a junction is going to be 0 னு சொல்றாங்க. So இந்த net current னா என்ன? What is the net current? டோட்டலா நமக்கு ஒரு ஜங்ஷனுக்குள்ள எவ்வளவு கரண்ட் போதோ அது பிளஸ் அந்த ஜங்ஷன் இருந்து எவ்வளவு கரண்ட் வெளியே வருதோ அதை தான் நம்ம நெட் கரண்ட்ங்கிறோம் இல்லையா. சோ இதோட கன்வென்ஷன் என்னன்னா, if the current is leaving a junction, okay, if the current நல்ல கலர், if current leaves the junction, அதாவது அந்த ஜங்ஷன் கிட்ட இருந்து வெளியே தூரம் போகுது. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பிரச்சனை வந்தா எப்படா ஓடுறதுன்னு ஓடி பார்ப்போம். அதே மாதிரி அந்த கரண்டும் அந்த ஜங்ஷன் பிரச்சனை நினைச்சு ஓட பாக்குது. சோ அந்த மாதிரி ஓடுற கரண்ட நம்ம நெகட்டிவா எடுப்பாது இல்லையா, நெகட்டிவா எடுப்போம். ஓகே, பிகாஸ் இட் இஸ் ஆக்சுவலி லிவிங் த ஜங்ஷன், அதாவது ஜங்ஷன் இருந்து கிடைக்கிற கரண்ட் அது எடுத்துட்டு போகுது இல்லையா. சோ இட் இஸ் கன்சிடர்ட் டு பி நெகட்டிவ். ஓகே, நம்ம நெகட்டிவா எடுக்கலாம். ஓகே, இஃப் த கரண்ட் joins the junction, okay, so கரண்ட் வந்து ஜங்ஷன் இருந்து வெளியே ஓடாம இந்தடா வச்சுக்கோன்னு சொல்லி கரண்டை எடுத்து அந்த ஜங்ஷனுக்கு கொடுக்குது. அப்போ அது என்ன, பாசிட்டிவ். ஓகே, சோ பாசிட்டிவ். சோ ஒரு ஜங்ஷனுக்கு கரண்ட் போகுதுன்னா நம்ம அதை பாசிட்டிவா எடுக்கலாம், அந்த ஜங்ஷன் இருந்து வெளியே வருதுன்னா அதுல வந்து நெகட்டிவா எடுக்கலாம். சோ அந்த கான்செப்ட் படி பார்த்தா ப்ரீசைஸ். ஓகே, சோ அந்த கான்செப்ட் படி பார்த்தா நமக்கு இப்போ இருக்கிற இந்த சர்க்யூட்ல நம்ம எப்படி போடலாம். சோ இங்க I1 வந்து ஜங்ஷன் குள்ள போகுது, அதே மாதிரி I2 வந்து ஜங்ஷன் குள்ள போகுது. சோ போத் ஆர் பாசிட்டிவ் இல்லையா. சோ I1 plus I2
அதே நேரத்துல i3யும் i4 என்ன பண்ணுது, என்ன பண்ணுது, i3யும் i4ம் அந்த ஜங்ஷன் இருந்து வெளியே வருது இல்லையா, இட் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் த ஜங்ஷன். ஸோ அது வந்து நெகட்டிவ். i3 minus i4 அதோட நெட் நம்ம சொல்லிட்டோம் is equal to 0 இல்லையா, is equal to 0. ஸோ அதை ரீசைஸ் பண்றோமா, ரீசைஸ் பண்றேன். ஓகே, ஸோ இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணா i1 plus i2 is equal to i3 plus i4 இல்லையா. சோ ஒரு சர்க்யூட், அதாவது ஒரு ஜங்ஷன்ல எவ்வளவு கரண்ட் போகுதோ அந்த அளவுக்கு கரண்ட் வந்து ஜங்ஷன்ல இருந்து வெளியே வருது இல்லையா. சோ இதை நம்ம எப்படி போடலாம், this particular law can be stated as the current arriving at a junction, yeah, junction is equal to current leaving the junction. So இதுதான் இதோட accurate statement நம்ம சொல்லிக்கலாம். Okay, junction. So ஒரு ஜங்ஷன் இருக்கு, அந்த ஜங்ஷன்ல எவ்வளவு கரண்ட் போகுதோ அதே அளவுக்கு வந்து கரண்ட் வெளியே வருது. ஸோ இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இட் இஸ் பேஸ்ட் ஆன் த கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ்னு. அதை நம்ம எப்படின்னு பார்க்கலாம். பட் பிஃபோர் தட், இந்த பர்டிகுலர் லாவை ஞாபகம் வைக்கிறதுக்கு, இது வந்து ரொம்ப சிம்பிளான லா தான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான லாவா இருக்கிறதால இது நிறைய பேர் மறந்து போயிடுறாங்க. இது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினைச்சு நிறைய பேர் மறந்து போயிடுறாங்க. பட் திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லா. ஸோ இதை ஞாபகம் வைக்கிறதுக்கான ட்ரிக் தான் இந்த ஃபேட் வயர் லா. ஸோ ஒரு பர்சன் ஃபேட் ஆகுறேன்னா என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவோம், நல்லா சாப்பிடுவோம், சாப்பிட்ற அதே அளவுக்கு வெளியே வருமா, வராது, கொஞ்சம் உள்ள தங்கி வெளியே வரும் இல்லையா. ஸோ எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வெளியே வராததால அது அப்படியே சேர்ந்து 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 ஃபேட் ஆயிருது. அதே மாதிரி ஒரு வயருக்கு நம்ம கரண்ட் கொடுக்குறோம்னா, இந்த ரீஜன் ஆஃப் வயருக்கு நம்ம கரண்ட் கொடுக்குறோம்னா அதே அளவுக்கு கரண்ட் வந்து வெளியே வரணும். வராட்டி என்ன ஆகும், இந்த ஏரியால வந்து கரண்ட் வந்து தங்கிரும் இல்லையா, தங்கி 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 வயர் வந்து ஃபேட் ஆயிரும். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபேட் வயர்ல நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கரண்ட் வெளியே வந்து தான் ஆகணும். ஓகேவா, வந்து தான் ஆகணும். ஓகே, வாட் கம்ஸ் இன் மஸ்ட் கோ அவுட். நம்ம என்ன கொடுக்குறோமோ அது வெளியே வந்து தான் ஆகணும். ஓகே, ஸோ as I told you previously, it is based on conservation of electric charge இல்லையா. ஏன் அப்படி கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் வச்சு தான் இது சொல்றாங்கன்னா, ஓகே just a minute, கலர் மாத்திக்கிறேன், what is the good color. ஓகே, ஸோ இது ஏன் கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் சொல்றாங்கன்னா, நம்ம இந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாமா. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், i1 plus i2 is equal to i3 plus i4 நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, i3 plus i4. பட் கரண்ட் என்ன, கரண்ட்டுக்கு சார்ஜுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன, I is equal to dq by dt இல்லையா. அப்போ dq1 by dt plus dq2 by dt is equal to dq3 by dt plus dq4 by dt இல்லையா, dq4 by dt. so எல்லா இடத்துலயும் dt இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். so dq1 plus dq2 equal to dq3 plus dq4 இல்லையா. so இது வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனா எல்லாம் dq dqன்னு இருக்கு. so இன்டகிரேட் பண்ணா addition, integral of a plus b என்ன, integral of a plus integral of b இல்லையா, additive property. so அதை வச்சு q1 plus q2 is equal to q1 plus q2 is equal to அட்டா இது என்னப்பா அது. so q1 plus q2 is equal to q3 plus q4. நான் ஏன் இங்க எழுதுறேன்னு பாக்குறீங்களா, இப்ப பாருங்க எப்படி சிம்பிள். சோ நமக்கு எந்த அளவுக்கு சார்ஜ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு சார்ஜ் வெளியே வருது. சோ இந்த கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் என்ன, சார்ஜ் cannot be cannot be created nor destroyed, but we can share or transfer the charges இல்லையா. சோ நம்ம சார்ஜ் வந்து ஒரு ஜங்ஷனுக்கு கொடுக்குறோம், அந்த சார்ஜஸ் வந்து அந்த ஜங்ஷன் என்ன பண்ணுது, இட் இஸ் டிரான்ஸ்ஃபரிங் டு 3 and 4 இல்லையா. சோ உள்ள வர சார்ஜஸ் வந்து அந்த ஜங்ஷன் வெளியே போற மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. சோ இது என்ன, இது வந்து கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் இல்லையா. சோ இந்த கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் ரூல் பேஸ் பண்ணி தான் we have this particular law called the Kirchhoff's first law or the Kirchhoff's current law. ஏன் கரண்ட் லான்னு சொல்றோம், நம்ம கரண்ட் வச்சு தானே இந்த லாவை எக்ஸ்பிளைன் பண்றோம் இல்லையா, கரண்ட்க்கு ரிலேட்டடான லா. சோ இட்ஸ் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. ஓகே,
just a minute color மாத்துப்பா. Okay. So Kirchhoff's current law. So இது ஏன் நம்ம junction lawன்னு சொல்றோம்னா junction ஒரு junctionல இருக்கக்கூடிய அந்த கரண்டோட play என்னன்னு நான் ஸ்டடி பண்றோம். So it's called Kirchhoff's junction rule or Kirchhoff's first law or junction rule or current law. இது எது வேணாலும் சொல்லலாம். So again சொல்றேன், ஒரு ஜங்ஷன்ல எந்த அளவுக்கு கரண்ட் போகுதோ அதே அளவுக்கு கரண்ட் வந்து வெளியே வந்துடும். அதுதான் Kirchhoff's current law. இது ஏன் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா இட் இஸ் a very very simple law. ஸோ ரொம்ப சிம்பிளா இருக்கிறதால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ் பண்றீங்க. ஸோ இந்த ரூல் மட்டும் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் இது ரொம்ப சிம்பிள் ரூலா இருக்கிறதால இது சிம்பிள் தான் பார்த்துக்கலாம்னு சொல்லி நீங்க விட்டுருவீங்க. நானும் அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன், அதனால தான் சொல்றேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் வச்சு நம்ம பண்ணிட்டோம். செகண்ட் வந்து இட் இஸ் கால்ட் த Kirchhoff's second law or voltage law. ஸோ Kirchhoff's first lawல நம்ம கரண்ட் வச்சு டீல் பண்ணோம். இதை நம்ம வோல்டேஜ் வச்சு டீல் பண்ணலாம். ஓகேவா? So it is also called loop rule. இது ஏன் loop rule எடுக்கிறோம்? Because first lawல வந்து நம்ம என்ன பண்ணோம், junction வச்சு எடுத்தோம். So it's called junction rule. இங்க வந்து loop வச்சு தான் நம்ம ஸ்டடி பண்றோம். So it's called a loop rule. So இந்த loop rule என்ன சொல்றாங்கன்னா the net potential difference across one entire loop is going to be zero. ஓகே, ஒரு சர்க்யூட் எடுக்கிறீங்க, அந்த சர்க்யூட் வந்து ஒன் கம்ப்ளீட் லூப்பா இருந்தா மெயின் கண்டிஷன் ஓகே க்ளோஸ்டு சர்க்யூட்டுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகே, பிகாஸ் ஓப்பன் சர்க்யூட்னா கண்டிப்பா வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஜீரோவா தான் இருக்கும். ஓகே, இட் இஸ் கோயிங் டு பி ஒர்க்கிங் ஃபார் போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் சர்க்யூட். பட் இந்த ஃபார்முலா வச்சு நீங்க ஸ்டடி பண்ணணும்னா இட் ஷுட் பி ஒன்லி ஃபார் த க்ளோஸ் சர்க்யூட். ஓகே, ஸோ ஒரு லூப் நீங்க எடுக்கிறீங்கன்னா அந்த லூப்ல உங்களுக்கு வரக்கூடிய டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து ஜீரோவா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வகுப்படி என்னவா இருக்கும், V1 இருக்கு இல்லையா, V1 V2 இருக்கு இல்லையா, V2 V3 இருக்கு, அது மாதிரி V4 இருக்கு. That is equal to என்ன சொல்றாங்க, that is equal to 0. So this is based on the conservation of electrical energy. So இந்த ஏன் சொல்றேன்னா இந்த பேட்டரி வந்து என்ன பண்ணும், கொஞ்சம் கரண்ட் கொடுக்கும் இல்லையா. நம்ம செல்ஸ் கிளாஸ்ல ஆல்ரெடி படிச்சிருப்போம், இதுக்கு தான் ப்ரீவியஸ் லெக்சர் பார்க்கணும்னு சொன்னேன். ஸோ அந்த செல்ஸ் ரிலேட்டடான லெக்சர்ல நம்ம என்ன பண்ணோம், அந்த செல்ஸ் வந்து இட் இஸ் டூயிங் சம் ஒர்க் ஆர் இட் இஸ் கிவிங் சம் எனர்ஜி டு மேக் த எலக்ட்ரான்ஸ் மூவ் அலாங் த என்டையர் சர்க்யூட் இல்லையா. அதே மாதிரி இங்க நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த செல், ஸோ இது வந்து ஒரு செல்லோட சிம்பிள் தான் ஓகேவா. ஸோ அந்த செல் வந்து என்ன பண்ணுது, இட் இஸ் கிவிங் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி டு புஷ் த எலக்ட்ரான்ஸ் ஓகேவா, புஷ் த எலக்ட்ரான்ஸ் அக்ராஸ் த என்டையர் லூப். ஓகே, ஸோ அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா இங்க வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வரும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வரும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், தேர் வில் பி அ பவர் லாஸ் ஆர் எனர்ஜி லாஸ். ஸோ இங்க வந்து கொஞ்சம் எனர்ஜி போயிடும், ஸோ மீதி எனர்ஜி வச்சு இங்க வந்துடும், இங்க வந்து கொஞ்சம் எனர்ஜி போயிடும், மறுபடியும் இங்க வந்துடும், மறுபடியும் மிச்சம் இருக்கிற ஃபுல் எனர்ஜி இது வந்து எடுத்துட்டு திருப்பி போயிடும். இப்போ நம்ம ஸ்கூல்ல என்ன பண்ணுவோம், ஸ்கூல்ல ஃப்ரெஷ்ஷா ஃபுல் எனர்ஜியோட போவோம், ஒவ்வொரு கிளாஸா கொஞ்சம் கொஞ்சமா எனர்ஜி கம்மியாயி மீதி இருக்கிற எனர்ஜி நமக்கு ஹோம்ஒர்க்ல போயிடும் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த செல் கொடுக்குற எனர்ஜி வந்து ஒவ்வொன்றா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து மொத்தமா இந்த வயர்ல வரும்போது தேர் won't be any energy left. அண்ட் இந்த வயர்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம இருக்காதுன்னு நம்ம அசியூம் பண்றோம். ஸோ ரெசிஸ்டன்ஸே இல்லாததால எனர்ஜி இல்லாமையே அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க வந்துடும். இங்க வந்ததுக்கு அப்புறம் ரவுண்ட் 2, ஸோ சுத்தும் எனர்ஜி போகும் மறுபடியும் எனர்ஜி இல்லாம அந்த செல்லுக்கு வரும், மறுபடியும் சுத்தும் எகைன் போகும் மறுபடியும் சுத்தி செல்லுக்கே வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் ரிப்பீட் ஆயிட்டு இருக்கும். ஸோ இது வந்து எதுக்கு ரிலேட்டடான கான்செப்ட், இட் இஸ் ரிலேட்டட் டு கன்சர்வேஷன் ஆஃப் energy இல்லையா, conservation of energy க்கு related ஆன concept. That is why we call that Kirchhoff's second law is called voltage law and or a loop rule, and it is based on the conservation of energy. Okay va. So in the loop la நம்ம எடுத்த example la we know that the total potential difference is going to be 0. So V1 plus V2 plus V3 plus V4 is equal to 0. Okay. So இதுல இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துறாங்க, நமக்கு இதுல வந்து டைரக்டா V1 V2 V3 V4 னு கொடுத்துட்டாங்க, இட்ஸ் ஃபைன் ஓகே. பட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு சைன் எப்படி மாறும், நமக்கு ஆல்ரெடி தெரியும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் பொட்டன்ஷியல் ஹேஸ் அ பாசிட்டிவ் சைடு அண்ட் அ நெகட்டிவ் சைடு இல்லையா, எல்லா மனுஷனும் மாதிரி. ஸோ இந்த செல்ல வந்து இங்க பாசிட்டிவ் இருக்கு, இங்க நெகட்டிவ் இருக்கு. ஸோ இந்த பாசிட்டிவ் சைடு இருந்து என்ன ஆகுது, கரண்ட் போகுது இல்லையா,
கரண்ட் போகுது, கரண்ட் போகும்போது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் R1ல வந்து ஹிட் ஆகும். ஸோ R1ல ஹிட் ஆகும் என்ன ஆகும்னு சொல்லியிருக்கேன், கொஞ்சம் எனர்ஜி போகும் இல்லையா. நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி, கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது எல்லாரும் நல்ல எனர்ஜியோட இருப்பாங்க. ஸோ பாசிட்டிவ். அந்த கிளாஸ் முடியறதுக்குள்ள அப்பாடா முடிஞ்சா போதும்னு ஆயிருவீங்களா, அப்போ அது வந்து நெகட்டிவ். ஓகே, ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸை என்கவுண்டர் பண்ணுதுன்னா நம்ம கரண்ட் என்டர் ஆகிற டைரக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ரெசிஸ்டன்ஸ்ல அந்த கரண்ட் என்டர் ஆகிற டைரக்ஷன்ல we will give it as a positive potential and அந்த கரண்டை விட்டு அந்த கரண்ட் வந்து அந்த ரெசிஸ்டரை விட்டு வெளியே வர இடத்துல we will give it a negative potential. அதே மாதிரி I வந்து மறுபடியும் பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ அதே மாதிரி R3ல இந்த பாயிண்ட்ல தான் கரண்ட் வந்து என்டர் பண்ணுது. ஸோ இங்க வந்து பாசிட்டிவ், இங்க வந்து நெகட்டிவ் இல்லையா. அதுக்கப்புறம் மறுபடியும் இங்க சுத்தி வரும். ஸோ இந்த லூப்ல நம்ம என்ன பண்ணணும், ஒரு பாயிண்ட் எடுத்து மொத்த லூப்பையும் நம்ம சுத்தி 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 கடைசியில ஒரு இடத்துல வந்துடும். இப்ப பொதுவா நம்ம வீட்டுல என்ன பண்ணுவோம், வீட்டுல இருந்து போய் எல்லா இடத்துலயும் சுத்தி 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 கடைசியில நைட் ஆகும்போது நம்ம வீட்டுல வந்து சேர்ந்துருவோம் இல்லையா. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம், ஸ்டார்ட் பண்ணும்போது போய் 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 இங்க வந்துடும் இல்லையா, இங்க வரும். பட் இங்க வரும்போது என்ன ஆகுது, we have the positive potential when we enter the resistance R1. இந்த R1 என்டர் பண்ணும்போது we had a positive resistance, பட் வெளியே வந்து என்னாச்சு, நெகட்டிவ் ஆயிருச்சு. ஸோ பாசிட்டிவ் இருந்து நெகட்டிவ் வந்து என்ன டிக்ரீஸ் தானே. ஸோ +1 இருந்து -1 போடணும்னா என்ன பண்ணணும், நம்ம டிக்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி the potential is getting decreased in this region இல்லையா. வேற கலர் போடுறேன். ஓகே, ஸோ இட் இஸ் கெட்டிங் டிக்ரீஸ்ட் இன் திஸ் ரீஜியன், decreased இல்லையா. so it is -V1. okay, because அந்த இடத்துல +2 மைனஸ், அதாவது பிளஸ் இருந்து மைனஸ்ல அது வந்து அப்படியே டிக்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி தான் இங்கேயும் டிக்ரீஸ்ட் இல்லையா, பிகாஸ் +2 மைனஸ் எனர்ஜி போகுது, decreased. so it is -V1 -V2 -V3. so அப்படியே அந்த லூப்பை விட்டு வரும்போது இங்க வருது இல்லையா. இங்க வரும்போது என்ன ஆகுது, it is exactly the opposite. நெகட்டிவா இருந்தத பாசிட்டிவ் ஆகுது இல்லையா. so it is increasing. okay, so increasing. so இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு பொட்டன்ஷியல் V இருந்துச்சுன்னா it is +V, that is equal to 0. yeah, that is equal to 0. so இதோட லாஜிக் என்னன்னா, நம்ம கரண்ட் இருக்கு இல்லையா, நம்ம கரண்ட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல எந்த இடத்துல என்டர் பண்ணுதோ we are taking it as the positive charge and we are taking this as the negative, I mean positive potential. அது எங்க இருந்து வெளியே வருதோ அந்த பாயிண்ட் நம்ம நெகட்டிவ்னு எடுக்கிறோம். அதே மாதிரி நம்ம ஒரு லூப் எடுக்கிறோம்னா அந்த லூப்ல ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த டைரக்ஷன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், A B C D. ஸோ இந்த லூப்போட பர்டிகுலர் எக்ஸாம்பிள் என்ன, it is from A to B to C to D இல்லையா, A இருந்து B to C to D. so A B C D இல்லையா, A B C D. so இந்த மாதிரி A B C D ல போகும்போது என்ன ஆகுது, நம்ம போகும் என்ன ஆகுது, இந்த டைரக்ஷன்ல போகலாம், A to B போகலாம், ஒண்ணுமே இல்லை, ஒரு ரெசிஸ்டன்ஸே இல்லை. ஸோ பொட்டன்ஷியல் ஐ மீன் வோல்டேஜே இருக்காது, பிகாஸ் A is equal to IR, இங்க ரெசிஸ்டன்ஸே இல்லை. ஸோ தட் இஸ் equal to 0 இல்லையா. ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஸோ அப்படியே போய் நம்ம இங்க வரும்போது என்ன ஆகுது, நம்ம இந்த லூப் எந்த டைரக்ஷன் நம்ம ஸ்டடி பண்றோம், இந்த டைரக்ஷன் இல்லையா, A to B to C to D. ஸோ நம்ம போற டைரக்ஷன்ல நமக்கு ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் ஆகுறது என்ன, இந்த பர்டிகுலர் பாயிண்ட். ஸோ நம்ம இங்க வந்து கரண்ட் வந்து எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு சொல்லியிருக்கோம், இந்த டைரக்ஷன்ல போகுது. ஸோ இங்க பாசிட்டிவ் ஆகுது, இங்க நெகட்டிவ் ஆகுது. ஸோ பாசிட்டிவ் இருந்து நெகட்டிவ்க்கு டிக்ரீஸ் ஆகுறதால we are taking that particular point as negative. ஸோ -V1. அதே மாதிரி இங்கேயும் டிகிரீஸ் ஆகுது -V2, இங்கேயும் மைனஸ் ஆகுது, டிகிரீஸ் ஆகுது -V3. பட் இங்க போகும்போது என்னது, அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, இன்க்ரீஸ் ஆகுது, -2 + இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தட் இஸ் equal to +V, that is equal to 0. அப்போ நீங்க கேட்கலாம், ஏன் சார் ரிவர்ஸ் டைரக்ஷன்ல போய் எடுக்க முடியுமான்னு. கண்டிப்பா எடுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ ரிவர்ஸ் டைரக்ஷன்ல எடுத்தா என்ன ஆகும், நம்ம கரண்ட் என்னமோ இதே டைரக்ஷன் தான் போகும் இல்லையா. ஸோ அதை வந்து நம்மளால மாற்ற முடியாது, பிகாஸ் கரண்ட் will always flow from positive to negative பொட்டன்ஷியல் இல்லையா. ஸோ இங்க வந்து பாசிட்டிவ், இந்த செல்லோட பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ்க்கு தான் மொத்த சர்க்கியூட்டுக்கும் கரண்ட் போகுது. ஸோ ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் இந்த கரண்ட் வரும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு நீங்க பிளஸ் மைனஸ்னு போட்டிருக்கீங்க இல்லையா, அது வந்து நீங்க லூப் என்னதான் சேஞ்ச் பண்ணாலும் மாற போறது இல்லை. அது வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். பட் நம்ம அந்த லூப்பை ஸ்டடி பண்ற டைரக்ஷன் வேணும்னா நம்ம மாத்திக்கலாம். ஸோ இவ்வளவு நேரம் நம்ம என்ன பண்ணோம், ABCD எடுத்தோம், இப்போ ரிவர்ஸ் டைரக்ஷன்ல போலாமே. ரிவர்ஸ்ல போனோம் DCBA
ஸோ டிசிபிஏல போனா என்ன ஆகும்? டிசிபிஏல போனா டி இருந்து சி ஒரு பொட்டன்ஷியலும் இல்லை. அண்ட் இந்த சி இருந்து நம்ம பிக்கு வரும்போது என்ன ஆகுது? ரெசிஸ்டன்ஸை பார்க்குறோம். பட் அந்த ரெசிஸ்டன்ஸ்ல என்ன? அந்த ரெசிஸ்டன்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து மைனஸ், அங்க இருந்து பிளஸ் ஆகுது. ஸோ இது வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன்ல இல்லையா? ஸோ மைனஸ் டு பிளஸ் என்ன? இன்க்ரீசிங். ஸோ நம்ம லூப் ஸ்டடி பண்ணக்கூடிய டைரக்ஷன் ரிவர்ஸ் பண்ணதால மைனஸ் டு பிளஸ் ஆகுது. ஸோ இது வில் பி பிளஸ் V3, அதே மாதிரி பிளஸ் V2 பிளஸ் V1. அப்படியே எங்க வந்து B to A வருது, A to D போகும்போது என்ன ஆகுது? அந்த செல்ல மீட் பண்ணுது. அந்த செல்லுக்கு வந்து இட் இஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் விச் இஸ் எ டிக்ரீசிங் மேனர் இல்லையா? டிக்ரீசிங் மேனர்ல இட் இஸ் கோயிங் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் விச் வி கன்சிடர் as நெகட்டிவ் இல்லையா? பாசிட்டிவ் டு நெகட்டிவ் என்ன? டிக்ரீஸ் ஆகுது. ஸோ தட் இஸ் மைனஸ் V இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த செல் இருக்கு இல்லையா? அந்த செல்லோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எங்க இருக்கோ அதை பொறுத்து கரண்ட் வர்றீங்க, கரண்டோட டைரக்ஷன் பொறுத்து ரெசிஸ்டன்ஸை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ல பாசிட்டிவ் வைங்க, அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து வெளியே வரக்கூடிய பாயிண்ட்ல நெகட்டிவ் போடுங்க. அந்த மாதிரி அத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் போட்டுருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க வந்து லூப்பை ஸ்டடி பண்ணுங்க. அந்த லூப்பை ஸ்டடி பண்றது நீங்க எந்த டைரக்ஷன்ல வேணுமானாலும் எடுத்துக்கலாம். பிகாஸ் நம்ம எடுக்கக்கூடிய டைரக்ஷனை பொறுத்து இந்த சயின்ஸ் மாறுது இல்லையா? பட் சயின்ஸ் மாறினாலும் கூட நமக்கு ஃபைனலா வரக்கூடிய வேல்யூ என்ன வருது? V1 plus V2 plus V3 is equal to V தான் இங்கேயும் வருது. அதே மாதிரி இங்க V1 plus V2 plus V3 is equal to V தான் இங்கேயும் வருது இல்லையா? ஸோ நீங்க இந்த செல்லோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பொறுத்து கரண்ட் கரெக்டா போட்டா அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு பிளஸ் அண்ட் மைனஸ் கரெக்டா போட்டா மட்டும் போதும். நீங்க லூப்பை வந்து எந்த டைரக்ஷன்ல எடுத்தாலும் சரி அது வந்து பிரச்சனை ஆகாது. ஓகே, ஸோ யூ ஹேவ் டு என்ஷோர் தட் அந்த செல்லோட டைரக்ஷன் பொறுத்து கரண்ட்டை கரெக்டா போட்டிருக்கீங்கன்னு மட்டும் நீங்க நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லூப்போட டைரக்ஷன் நீங்க எது வேணாலும் எடுக்கலாம். ஓகே, ஸோ as I already told you, இந்த சைன் கன்வென்ஷன் ஒன்று இருக்கு. ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல எங்க பாசிட்டிவ் வரணும் எங்க நெகட்டிவ் வரணும் நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் நமக்கு கிடைக்கக்கூடிய பாயிண்ட் வந்து நம்ம சப்போஸ் நம்ம இந்த லூப்பை ஸ்டடி பண்றோம் இல்லையா? லூப்பை ஸ்டடி பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து A to B தான். இந்த எல்லா 4 கேசஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா? அந்த 4 கேசஸ்லயும் A to B தான் நம்ம எடுக்கக்கூடிய டைரக்ஷன் நினைச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டடி பண்றக்கூடிய டைரக்ஷன் என்ன? ஃப்ரம் A to B towards the right. So in the first example நமக்கு என்ன ஆகுது? We are moving the current from A to B அதே டைரக்ஷன்ல. ஸோ நான் என்ன சொன்னேன்? A to B எடுத்தா I mean A to ஒரு கரண்ட் ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னா அந்த ரெசிஸ்டன்ஸை ஃபர்ஸ்ட் அந்த கரண்ட் எப்போ மீட் பண்ணுதோ அப்போ வந்து பாசிட்டிவ். நம்ம ஒரு பர்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ அவன் ரொம்ப நல்லவன்னு நினைப்போம். போக 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 பழகி 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 அவன் நல்லவன் இல்லை நெகட்டிவ் பர்சன் தெரிஞ்சாலும் நம்ம வெளியே வந்துருவோம் இல்லையா? அதே மாதிரி ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் அந்த பர்சன், நம்ம தான் அந்த கரண்ட். அந்த கரண்ட் நம்ம ரெசிஸ்டன்ஸை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றப்போ நல்ல பர்சன் பாசிட்டிவ் நம்ம நினைப்போம். ஸோ பாசிட்டிவ். அதே மாதிரி அந்த ரெசிஸ்டன்ஸ் கூட நம்ம டிராவல் பண்ணும்போது என்ன ஆகுது? நமக்கு அது சரிப்பட்டு வராது, நெகட்டிவ் நமக்கு புரியுது. ஸோ அந்த கரண்ட் ஃபைனலி அந்த ரெசிஸ்டன்ஸ் விட்டு வெளியே வரும்போது இட் இஸ் நெகட்டிவ். ஓகேவா? ஸோ நம்ம எடுக்கிற டைரக்ஷன் என்ன? இட் இஸ் ஃப்ரம் A to B அண்ட் இந்த கரண்டோட டைரக்ஷன் பொறுத்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? பிளஸ் டு மைனஸ்ன்னு நம்ம போட்டுட்டோம் இல்லையா? ஸோ A to B போகும்போது என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் வந்து பிளஸ் ஆகுது, அதுக்கப்புறம் அப்படியே டிக்ரீஸ் ஆகி மைனஸ் ஆகுது. ஸோ இட் வில் பி நெகட்டிவ் இல்லையா? இட் வில் பி நெகட்டிவ். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஓகே, ஜஸ்ட் எரைஸ் திஸ். ஓகேவா? ஓகே. So, as I previously told you, கரண்டும் A to B தான் போகுது. ஸோ ஏக்கு பக்கம் இருக்கிற பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் வருது, பிக்கு பக்கம் இருக்கிற பாயிண்ட் வந்து நெகட்டிவ் வருது. பட் நம்ம போகக்கூடிய லூப் டைரக்ஷனும் A to B-னால நம்ம பொட்டன்ஷியல் என்னவா இருக்கலாம்? V is equal to minus IR இல்லையா? மைனஸ் IR பிகாஸ் பொட்டன்ஷியல் வந்து என்ன நெகட்டிவா இருக்கும். பிகாஸ் இந்த டைரக்ஷன் A to B போகும்போது பாசிட்டிவ் போய் நெகட்டிவ் ஆகுது. ஸோ இந்த கண்டிஷன் என்ன ஆகும்? கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல வருது இல்லையா? இந்த டைரக்ஷன்ல வருது. ஸோ அந்த கரண்ட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை ஃபர்ஸ்ட் இங்க தான் மீட் பண்ணுது. ஸோ நல்லவன்னு நினைப்பான் பாசிட்டிவ். அதே மாதிரி ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நெகட்டிவ்னு அவனுக்கு புரிஞ்சிடும். வெளியே வரும்போது அது வந்து நெகட்டிவ் இல்லையா? ஸோ பாசிட்டிவ் டு நெகட்டிவ். பட் நம்ம லூப்பை ஸ்டடி பண்ணக்கூடிய டைரக்ஷன் எங்க இருந்து இருக்கு? இட் இஸ் அகெயின் ஃப்ரம் A to B இல்லையா? ஸோ இப்போ என்ன ஆகுது?
A to B போகும்போது ஃபர்ஸ்ட் வந்து நெகட்டிவ் தான் வருது, அதுக்கப்புறம் பாசிட்டிவ் ஆகுது இல்லையா. ஸோ from a lower negative value it is going up to a higher positive value. அப்போ the potential will be equal to V is equal to IR இல்லையா. V is equal to IR. அதே மாதிரி தான் இது நீங்க ரெசிஸ்டன்ஸ்னா நீங்க அந்த கரண்ட் ஓட வேல்யூ எப்படி போகும் அந்த ஓகே சக்திவேல், நான் இப்பதான் உங்க கமெண்ட் பாக்குறேன், ஜஸ்ட் a minute. கண்டிப்பா எக்ஸசைஸ் சம்ஸ் என்ன வருதுன்னு பாத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி நீங்க அந்த எக்ஸசைஸ் சம்மோட கொஸ்டின் மட்டும் பார்த்து நீங்க தனியா சால்வ் பண்ணி பாருங்க. சால்வ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் என்ன மிஸ்டேக்ஸ் வருது அந்த மாதிரி உட்காந்து கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பா வந்து எக்ஸாம்ஸ்ல எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து நிறைய வரும், பட் இருக்கிற அத்தனை கொஸ்டினும் வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் மட்டுமே வராது இல்லையா. ஸோ நீங்க என்ன பண்ணாலும் கண்டிப்பா எல்லா சம்ஸும் படிக்க பாருங்க. எக்ஸாம்பிள் சம் படிக்கிறது ஒரு நல்ல மெத்தட் தான், ஃபைன், பட் இருக்கிற அத்தனை சம்ஸுக்கான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து கவர் ஆகாது இல்லையா. ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸை படிச்சா எந்த மாதிரி ட்ரெண்ட்ல கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், எந்த மாதிரி டஃப்னஸ் லெவல்ல கொஸ்டின்ஸ் வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நல்ல மெத்தட் தான், படிங்க. பட் படிக்கும்போது கண்டிப்பா வந்து கொஸ்டினை பார்த்து நீங்க சால்வ் பண்ண ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க ஆன்சரை பார்க்கணும், ஓகேவா. நானும் அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். உட்காந்து எக்ஸாம் கொடுப்பாங்க, நானும் சரி அந்த எக்ஸாம் சம்ம பார்த்து இவ்வளவுதானா ஈஸின்னு சொல்லிட்டு அப்படியே எழுதிடுவேன். அப்புறம் எக்ஸாம் போய் பார்த்ததும் தெரியும் எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு. ஸோ தனியா வந்து நீங்க எக்ஸாம்ல அந்த எக்ஸாம் சம்ம பார்த்து கொஸ்டினை மட்டும் பார்த்து நீங்க அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அந்த எக்ஸாம்பிள் சம்மோட சொல்யூஷனும் பாருங்க. பட் இந்த எக்ஸாம்பிள் சம்ம மட்டும் படிக்காம மற்ற கண்டென்ட்டையும் ஃபுல்லா படிங்க, ஓகேவா. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய அந்த லூப் டைரக்ஷன் வந்து A to B. ஓகே, சக்திவேல் உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கண்டிப்பா கேளுங்க, ஓகேவா. ஓகே, ஸோ நம்ம எடுக்கக்கூடிய டைரக்ஷன் வந்து இட் இஸ் ஃப்ரம் A to B இல்லையா. ஓகே, இட் இஸ் ஃப்ரம் A to B இல்லையா, A to B. ஸோ A to B போகும்போது இப்போ நமக்கு என்ன தெரியுது, the potential is going from negative to positive இல்லையா. negative to positive increase ஆகுது. so it is plus V. பட் இங்க E னு கொடுத்திருக்காங்க EMF, so plus E, so V is equal to plus E. அதே மாதிரி இங்க A to B போகும்போது it is from positive to negative decrease ஆகுது. so it is V is equal to minus E, ஓகேவா. V is equal to minus E. ஓகே, சோ இந்த கரண்ட பொறுத்து மட்டும் நீங்க அந்த ரெசிஸ்டன்ஸோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்னு போடுங்க. அதுக்கப்புறம் நீங்க எந்த டைரக்ஷன்ல அந்த லூப்பை ஸ்டடி பண்றீங்களோ அதை பொறுத்து இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சைன் எல்லாத்துக்குமே போட்டுருங்க, அப்போதான் கரெக்டா வரும், ஓகேவா. ஸோ ஜெனரல் மெத்தட் படி நம்ம என்ன பண்ணுவோம்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, சொன்ன மாதிரி அந்த கரண்ட் வந்து எந்தெந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணுங்க. ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கான அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சைன்ஸை போட்டுருங்க. போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க லூப் இந்த டைரக்ஷன்லயோ ஆர் இந்த டைரக்ஷன்லயோ நீங்க எடுக்கணும், ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பர்டிகுலர் சர்க்யூட்ல நமக்கு எவ்வளவு இது இருக்கு, we have 3 இல்லையா. ஆக மொத்தம் நமக்கு 3 இருக்கு, 3 டிஃப்ரெண்ட் செல்ஸ் இருக்கு, இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், கரண்ட் வந்து எந்த டைரக்ஷன் போகுதுன்னு தெரியணும். ஸோ இங்க வந்து பாசிட்டிவ் இருக்கு, இங்க வந்து நெகட்டிவ் இருக்கு இல்லையா, பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு. ஸோ இதுல வந்து இந்த மாதிரி டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் நான் ரெக்கமெண்ட் பண்ற மெத்தட் என்னன்னா புக்ல இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதனால தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். புக்ல இருக்கிறது வந்து அப்படியே கம்ப்ளீட்டா நம்பிடாதீங்க, பிகாஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணா புக்ல இருக்கிறத விட ஈஸியா உங்களால போட முடியும். ஸோ கரண்ட் வந்து எந்த டைரக்ஷன்ல போகும், ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இல்லையா, ஐ மீன் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் இல்லையா, பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ் இருந்து போகுது, கரண்ட் இப்படி வரும் இல்லையா, இப்படி வரும், அதே மாதிரி இப்படி போகும் இல்லையா, இப்படி போகும். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள் நமக்கு எப்படி தெரியும், the current will always go from positive to negative. ஸோ இந்த லூப்லயும் அதே மாதிரி தான், இங்க போகும். அதே மாதிரி இங்கேயும் வரும் இல்லையா, இங்கேயும் வரும். ஸோ ஒரு செல்லுல நமக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டெர்மினல் தான் அந்த கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். இங்க பாசிட்டிவ் இருக்கு, ஸோ இந்த டைரக்ஷன்ல தான் கரண்ட் போகும். அதே மாதிரி இங்க நமக்கு பாசிட்டிவ் இருக்கு, இங்கேயும் பாசிட்டிவ் இருக்கு, ஸோ பாசிட்டிவ் டு நெகட்டிவ், அதே மாதிரி பாசிட்டிவ் டு நெகட்டிவ் இந்த டைரக்ஷன்ல தான் போகும், ஓகேவா.
சோ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல அந்த கரண்ட் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் அண்ட் ஃபைனலி அந்த கரண்ட் அந்த ரெசிஸ்டன்ஸ் விட்டு வெளியே வர்ற பாயிண்ட்ல வந்து நெகட்டிவ். So this point will be positive and this point will be negative. அதே மாதிரி this point will be positive, இது வந்து negative. அதே மாதிரி இது positive, இது negative. அதே மாதிரி இது positive, இது negative. And ஓகேவா, அவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கு. ஸோ இதோட சயின்ஸ் நம்ம போட்டுட்டோம். ஸோ சயின்ஸ் போட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்லணும், நம்ம ஒரு லூப் எடுக்கிறோம் இல்லையா. ஓகே, ஸோ முக்கியமான பாயிண்ட் நம்ம விட்டுட்டோம் இல்லையா. மார்க் பிளஸ் பார் மைனஸ் ஃபார் ஆல் ஆர் இல்லையா. ஸோ கரண்டோட டைரக்ஷன் பொறுத்து பிளஸ் ஆர் மைனஸ் நம்ம மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஸ்டார்ட் ஃப்ரம் பாயிண்ட் லூப். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ABEFங்கிற லூப் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். A to B, so A to B to E to Fங்கிற லூப் நான் எடுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி லூப் எடுக்கும்போ நமக்கு என்ன தெரியணும், we need to know what is the current, we need to know what is the positive and negative potentials for the resistance. அது நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம். ஸோ ப்ரொசீட் பண்ணலாமா. ஸோ இட்ஸ் ஃப்ரம் A to B. ஸோ A இருந்து Bக்கு போறோம். ஸோ இந்த போகும்போது என்ன ஆகுது, நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த செல்லோட பொட்டன்ஷியல் தான் வருது. அந்த செல்லோட பொட்டன்ஷியல் வந்து இட் இஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ், பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் மைனஸ் E1 இல்லையா, மைனஸ் E1. ஸோ அதே மாதிரி நம்ம A to B போறோம். B to E வரும்போ என்ன ஆகும், B to E வந்து வரும்போ இந்த பர்டிகுலர் சர்க்யூட்ல இருந்து இருக்கக்கூடிய I1ம் இந்த சர்க்யூட்ல நமக்கு கிடைக்கக்கூடிய I2 ரெண்டும் கம்பைன் ஆகி இந்த பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் R3 வழியா போகுது. ஏன் ரெண்டும் கம்பைன் ஆகுது, கரண்ட் லா படி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒரு ஜங்ஷன்ல எந்த அளவுக்கு கரண்ட் போகுதோ அந்த அளவுக்கு கரண்ட் வந்து வெளியே வரும்னு. சோ இங்க வந்து I1 உள்ள போகுது, இங்க வந்து I2 உள்ள போகுது. சோ அதுக்கு வெளியே வர இருக்கக்கூடிய ஒரே பாத் என்ன, இந்த பாத் தான். சோ ரெண்டும் கம்பைன் ஆகி ஒன்னா வெளியே வருது ஒரே பாத்ல இல்லையா. சோ மைனஸ் E1, ஓகே, மைனஸ் C1. ஸோ அப்படியே நம்ம அனலைஸ் பண்ணக்கூடிய டைரக்ஷன் என்ன, இந்த டைரக்ஷன். ஸோ இந்த டைரக்ஷன்ல வரும்போது the sign is from negative to positive இல்லையா, negative to positive. ஸோ negative to positive இன்க்ரீஸ் ஆகுது, பிளஸ் சைன், பிளஸ் I1 பிளஸ் I2 into R3 இல்லையா. ஏன் I1 into R3 போடுறோம், பொட்டன்ஷியல் என்ன, பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ் இல்லையா, கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்க கரண்ட் இது, ரெசிஸ்டன்ஸ் இது, ஃபைன், ஓகே. சோ அதுக்கப்புறம் நம்ம E to F போகணும் இல்லையா. E to F போகும்போது அதே மாதிரி இங்க கரண்ட் I1 இருக்கு, அதே மாதிரி இட் இஸ் கோயிங் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இல்லையா, நெகட்டிவ் டு பாசிட்டிவ். சோ நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் இன்க்ரீஸ் ஆகுது. சோ இட் இஸ் அகைன் பிளஸ் I1 R2 இல்லையா, பிளஸ் I1 R2. அதே மாதிரி இங்க வரும்போது என்ன, மறுபடியும் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் பிளஸ் I1 R1. அப்புறம் கடைசியில லூப் இங்க முடியுது. ஸோ இப்படிதான் நீங்க ஒரு லூப்பை ஸ்டடி பண்ணும். ஓகேவா, புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஸோ சக்திகள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. ஓகேவா, ஓகே. யாரா இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா தயங்காம கண்டிப்பா சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா, ஓகே. ஸோ இப்படிதான் நம்ம ஒரு லூப்பை பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு குட்டி ஜஸ்ட் ஒரு ஸ்மால் அசைன்மெண்ட். நீங்க என்ன பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் லூப் ஃபைண்ட் the equation. ஓகே, இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொஸ்டின் தான் மோஸ்ட்லி நீட்டுக்கு உங்களுக்கு கேட்பாங்க, அதுக்காக தான் சொல்றேன். ஸோ ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஃபார் BCDE. ஓகேவா, BCDE இது வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட். ஸோ இந்த அசைன்மெண்டோட ஆன்சர் நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க இதை சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் அதோட ஆன்சர் வந்து நீங்க கமெண்ட்ல போட்டுருங்க. ஓகேவா, ஓகே. ஸோ ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஃபார் BCE. ஓகே, ஸோ நான் லைக் நீங்க இந்த சப்ஜெக்டை கரெக்டாக நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தா யூ வில் பி ஏபிள் டு டூ இட் வெரி வெரி ஈஸிலி. ஓகேவா, ஸோ அண்ட் பாதி ஒர்க் நானே பண்ணிட்டேன். ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னலான்னு நான் பாதி பண்ணிட்டேன் இல்லையா. ஸோ அதை வச்சு நீங்க இதை எப்படி போடணும்னு கண்டிப்பா லைக் அந்த கரெக்டான ஆன்சர் வந்து நீங்க போட்டுட்டு, கரெக்டான ஆன்சர் கூட இல்லை, உங்களால என்ன ஆன்சர் முடியுதோ அது வந்து போட்டுட்டு நீங்க வந்து அது கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகே, ஓகே. சோ BCDE என்ன ஈக்குவேஷன் வருதுன்னு நீங்க கமெண்ட்ல சாட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. ஓகேவா, சோ
even Kirchhoff would have failed to apply Kirchhoff's law on electrical poles in India. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைக் இந்தியாவில் நம்ம ஊரில் நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் போல்ஸ் இருக்கும் ரொம்ப சுற்றி சுற்றி நம்ம முடிய செய்யணும் நம்ம இல்லை நம்ம அம்மா எல்லாம் முடி செய்யணும் என்ன ஆகும் முடி வந்து சுற்றி சுற்றி இருக்கும் இல்லையா அதே நிலமா தான் நம்ம ஊரில் இருக்கிற கரண்ட் போல்ல இருக்கும் இல்லையா ஸோ அதுல வந்து நான் சொன்ன மாதிரி எந்த கிர்ச்சாஃப் லானாலும் எந்த மாதிரி சர்க்கியூட்ல அப்ளை ஆக முடியும் பட் இந்த அளவுக்கு இருக்கிற சர்க்கியூட்ல நம்ம என்ன உட்காந்து நம்ம டைமை வேஸ்ட் பண்ணி நம்ம போட்டு இருக்க முடியுமா முடியாது ரொம்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 மில்லியன் லூப்ஸே இதுலயே இருக்கும் இது வந்து தானே சரியாயிரும் பார்க்கலாம் ஓகே ஸோ நம்ம வந்து கரண்ட் லா என்னன்னு பார்த்துட்டோம் அண்ட் அதே மாதிரி வோல்டேஜ் லா என்னன்னு பார்த்துட்டோம் இல்லையா ஸோ இதை ரெண்டு வச்சு நம்ம சில ப்ராப்ளம்ஸ் போடலாமா போடலாம் ஸோ சாரி ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஐ இன் திஸ் ஃபாலோவிங் சர்க்கியூட் ஸோ இது வந்து நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவேன் நீங்க வந்து யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை இல்லையா ஸோ பேப்பர் எடுங்க பென் எடுங்க கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் பார்த்து நீங்களே சால்வ் பண்ணுங்க நீங்க ஃபர்ஸ்ட் சால்வ் பண்றீங்களா இல்லை நான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்றேனான்னு பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தான் சால்வ் பண்ணுவேன் நீங்க வந்து டேரக்டாவே சால்வ் பண்ணலாம் ஓகேவா ஓகே ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஐ இன் திஸ் ஃபாலோயிங் சர்க்கியூட் ஸோ இங்க என்ன ஆகுது நமக்கு இந்த மாதிரி சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க அந்த சர்க்கியூட்ல இந்த வேல்யூ ஆஃப் ஐ என்னன்னு நமக்கு தெரியணும் ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த இந்த சர்க்கியூட்ல என்ன ஆகுது 6 டிஃப்ரெண்ட் வயர்ஸ் இருக்கு இல்லையா 1 2 3 4 5 6 6 வயர்ஸ் இருக்கு அந்த 6 வயர் இருந்து ஒரு ஜங்ஷன் ஏ ஓகே அதுக்கு ஏன்னு எதுக்கு போடுறேன் சரி ஒரு ஜங்ஷன்ல இந்த 6 வயர்ஸ் இருந்து கரண்ட் போகுதோ வருதோ செய்யுது ஸோ இந்த மாதிரி ஜங்ஷன்ல நமக்கு என்ன தெரியும் as per Kirchhoff's current law the total current going towards a junction is going to be equal to the total current coming from the junction இல்லையா so the using Kirchhoff's first law ஓகேவா Kirchhoff's first law யூஸ் பண்ணி நமக்கு என்ன தெரியும் the total current entering the junction so இதுல எந்தெல்லாம் கரண்ட் வந்து என்டர் பண்ணுது 0.4 இல்லையா I1 ஃபர்ஸ்ட் நான் I1 போடுறேன் ஓகேவா I1 வந்து 0.4 அண்ட் செகண்ட் பேங்க்ல என்ன போகுது எப்படி போடுறேன் ஓகேவா ஸோ இது வந்து என்ட்ரிங் த ஜங்ஷன் ஓகே இது வந்து என்ட்ரிங் செக்ஷன் இது வந்து லீவிங் செக்ஷன் ஓகே ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வயர் என்ன ஆகுது ஃபர்ஸ்ட் வயர் இருந்து வரக்கூடிய கரண்ட் வந்து என்டர் பண்ணுது இல்லையா ஸோ I1 இல்லை இது வந்து வேற கலர்ல போட்டுடலாமா ஸோ இஸ் ஈக்குவல் டு I1 I2 என்ன பண்ணுது இட் இஸ் லிவிங் த ஜங்ஷன் இல்லையா I2 அதே மாதிரி I3 வந்து இட் இஸ் என்டரிங் ஸோ பிளஸ் I3 அதே மாதிரி I4 இருக்கக்கூடிய கரண்ட் வந்துட்டு இட் இஸ் கோயிங் அவுட் ஆஃப் த ஜங்ஷன் I4 அண்ட் I இருக்கக்கூடிய கரண்ட் வந்து என்ன நமக்கு தெரியல ஸோ அதை வந்து ஜஸ்ட் பிளாங்க் இப்போதைக்கு நம்ம வச்சிடலாம் அண்ட் I6 என்ன இட் இஸ் என்டரிங் த ஜங்ஷன் அகைன் இல்லையா I6 ஓகே ஓகே ஸோ ஐயோட பிளேஸ் வந்து நமக்கு தெரியல ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இருக்கக்கூடிய கரண்டோட வேல்யூ வந்து என்னன்னு பார்க்கலாமா ஸோ I1 என்ன 0.4 பிளஸ் I3 வந்து 0.6 பிளஸ் I6 வந்து 0.2 தட் இஸ் ஈக்குவல் டு என்ன I2 ஓட வேல்யூ என்ன 0.6 I4 வந்து 0.7 ஸோ இது வந்து 1.2 வருமா 1.2 இஸ் ஈக்குவல் டு என்ன 1.3 இல்லையா 3 கரெக்டாக தான் போட்டோமா 0.4 0.5 ஓகே 0.5 ஓகே ஓகே ஸோ இங்க வந்து 1.1 வருது இங்க வந்து 1.3 வருது ஸோ நமக்கு வெளியே வரக்கூடிய ஜங்ஷனோட ஐ மீன் நமக்கு அந்த ஜங்ஷன் இருந்து வெளியே வரக்கூடிய கரண்டோட வேல்யூ வந்து அதிகமா இருக்கு இல்லையா ஸோ இந்த பர்டிகுலர் ஐ வந்து என்ன ஆகும் எங்க கரண்ட் வந்து கம்மியா இருக்கும் அங்கதானே போகும் ஸோ this I is supposed to be giving current to the junction ஓகேவா ஸோ நம்ம என்ன பண்ணோம் மொத்தமா கரண்ட் எவ்வளவு வெளியே வருதுன்னு பார்த்தோம் எவ்வளவு கரண்ட் உள்ள போகுதுன்னு பார்த்தோம் அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தப்போ வெளியே வர இருக்கக்கூடிய கரண்ட் தான் ரொம்ப ஹையா இருந்துச்சு பட் யூசிங் Kirchhoff's law we know that it should be equal to each other இல்லையா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும் ஸோ எந்த சைட்ல வேல்யூ கம்மியா இருக்கோ அங்கதான் +1 ஐ மீன் பிளஸ் I இல்லையா I வந்து 5 இல்லையா I5 ஸோ I
plus that is equal to 1 plus I. So I oda value என்ன? I is equal to 1.3, sorry, I is equal to 1.3 minus 1.1, that is equal to 0.2 ampere. So பாத்தீங்களா, very very simple problem, right? Very very simple problem. Okay, but இந்த மாதிரி simple problemல இருக்கக்கூடிய main diamond என்ன? இது careless mistake. ஓகேவா? ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம், லிவிங் எவ்வளோ கரண்ட் வந்து அந்த ஜங்ஷன் இருந்து வெளியே வருதுன்னு பார்த்தோம், எவ்வளோ கரண்ட் உள்ள போகுதுன்னு பார்த்தோம். அந்த ஜங்ஷன் இருந்து வெளியே வரக்கூடிய கரண்ட் தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஷார்டேஜ் எங்க, நம்ம கரண்ட்டுக்கு அந்த ஜங்ஷனுக்கு உள்ள போகக்கூடிய கரண்ட். ஸோ அங்கே தான் நம்ம இந்த அன்னோன் வேல்யூ ஐயை போட்டோம். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு 0.2 ஆம்பியர் இல்லையா? ஓகே, ஸோ ஃபார் த ஃபாலோயிங் சர்க்யூட் த கரண்ட் ஐ வில் பி. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்யூட்டோட டைரக்ஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அது மாதிரி அவங்க கொஸ்டின்லேயே அந்த டைரக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க வரி பண்ண வேண்டாம். அந்த டைரக்ஷனை பொறுத்து மட்டும் நீங்க கரண்டோட வேல்யூ, ஐ மீன் அந்த பிளஸ் மைனஸ் போட்டுருங்க. இப்போ கரண்டோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க, ஒரு லூப்பும் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் டைம் பிளஸ் மைனஸ் நம்ம போடணும் இல்லையா? ஸோ கரண்ட் இங்க வருது, இங்க வந்து இந்த 4 ohm ரெசிஸ்டன்ஸை ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ல மீட் பண்ணுது. ஸோ இங்க பிளஸ், அண்ட் அந்த ரெசிஸ்டன்ஸ் கூட பழகி அந்த கரண்ட் வெறுத்து வெளியே வந்துடும். வெளியே வரும்போது நெகட்டிவ். அதே மாதிரி கரண்ட் வந்து ஐ எகைன் இங்க பாசிட்டிவா இருக்கும், இங்க நெகட்டிவா இருக்கும் இல்லையா? அண்ட் இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரியும். எந்த லைன் பெருசா இருக்கோ பாசிட்டிவ், எந்த லைன் சின்னதா இருக்கோ நெகட்டிவ். ஓகே, நம்ம ஊர்ல பண்ற மாதிரி பாசிட்டிவ் விஷயங்களை பெருசு பெருசா சொல்லுவோம், நெகட்டிவ் வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணி யாருக்கிட்டையும் சொல்லாம இருக்கும் இல்லையா? அதே மாதிரி. ஓகே, ஸோ கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன் வரும், மறுபடியும் அதே மாதிரி கரண்ட் இந்த டைரக்ஷன் தான் வருது. ஸோ இங்க எகைன் பாசிட்டிவ், இங்க வந்து நெகட்டிவ் இல்லையா? ஸோ ஃபார் த பர்பஸ் ஆஃப் அனாலிசிஸ் நான் என்ன பண்றேன்னா, இந்த கரண்ட் எந்த டைரக்ஷன்ல போகுதோ அதே டைரக்ஷன்ல தான் இந்த கரண்டும் வருது. ஐ மீன் நம்ம இந்த லூப்பும் ஸ்டடி பண்ணலாம்னு வைக்கிறேன். அவங்க சாய்ஸ் தான், நீங்க வேணா ரிவர்ஸ் டைரக்ஷன்ல எடுங்க, ஒரு பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ ஃப்ரம் திஸ் பாயிண்ட் நம்ம ஒரு லூப்ல போய் அதே பாயிண்ட்டுக்கு வரணும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தா நமக்கு என்ன தெரியும், கரண்ட் ஐ இருக்கு இல்லையா? ஓகே, கரண்ட் ஐ இருக்கு, 4 ohm என்கவுண்டர் பண்ணுது. பட் திஸ் 4 ohm என்ன ஆகுது, it is the current is going from positive to negative, so decrease ஆகுது. so minus I into 4, அதற்கப்புறம் இங்க போய் இங்க வந்துருது. இங்க என்ன ஆகுது, again from positive to negative, so again decrease ஆகுது இல்லையா? minus 1 into I, அப்புறம் இங்க 4 வோல்ட்ல வருது. பட் திஸ் 4 வோல்ட் என்ன ஆகுது, இட் இஸ் கோயிங் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ், இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் +4 இல்லையா? +4. அதே மாதிரி மறுபடியும் 1 ohm வருது, பாசிட்டிவ் டு நெகட்டிவ், ஸோ -1I. அதே மாதிரி நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இந்த 2 வருது. ஸோ இட் இஸ் +2, தட் இஸ் ஈக்குவல் டு 0 இல்லையா? ஸோ -4I -1I -1I இஸ், இதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்லைடு வரைய -6I இல்லையா? ஸோ -6I plus 4 plus 2 minus 6, that is equal to 0. So I is equal to என்ன, this implies that 6I equal to 6, I is equal to 1 ampere இல்லையா? 1 ampere. ஓகே, ஸோ இந்த டைரக்ஷன் எடுத்தோம். சப்போஸ் ரிவர்ஸ் டைரக்ஷன் எடுத்தா என்ன வரும், கண்டிப்பா சேம் வேல்யூ தான் வரணும். பட் சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன், we are going in the reverse direction. ஸோ ரிவர்ஸ் டைரக்ஷன்ல போனா என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் வந்து 2 வோல்ட் மீட் பண்ணுது. 2 வோல்ட் வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகுது. ஸோ இட் இஸ் -2 -2 இல்லையா? -2. அதே மாதிரி இங்க வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போகுது இந்த 1 ohmக்கு. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ், நெகட்டிவ் டு பாசிட்டிவ் என்ன, இட் இஸ் இன்க்ரீசிங் இல்லையா? நெகட்டிவ் டு பாசிட்டிவ், ஸோ பிளஸ் வரும். ஓகே, ஸோ பிளஸ் 1 into IR. ஓகேவா? அதே மாதிரி 4 வோல்ட் வருது. 4 வோல்ட் இஸ் கோயிங் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ், டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இட்ஸ் -4. அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ்ல வந்து இட் இஸ் கோயிங் ஃப்ரம் பாசிட்டிவ் நெகட்டிவ் டு பாசிட்டிவ், ஸோ இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? ஸோ இன்க்ரீஸ் ஆகும்போது இட் இஸ் -1I again. ஓகே, ஸோ அப்படியே அந்த லூப்ல கரண்ட் இங்க வருது, ஐ மீன் நம்ம ஸ்டடி பண்றோம், இங்க வருது, இங்க வருது, இங்க வரும்போது மறுபடியும் நெகட்டிவ் வருது, இங்க வந்து பாசிட்டிவ் வருது. ஓகே, ஸோ நெகட்டிவ் டு பாசிட்டிவ் என்ன, இன்க்ரீஸ் ஆகுது. பிளஸ் 4I is equal to 0, that is equal to -2 plus I -4 minus I plus 4I.
ஸோ இங்கே மைனஸ் இல்லையே ப்ளஸ் சொல்லி ப்ளஸ் 4i is equal to 0, that is equal to 6i minus 6 equal to 0, I is equal to என்ன, this implies that 6i equal to 6, I is equal to 1 ampere. ஸோ நீங்கள் டைரக்ஷன் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த டைரக்ஷன் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த டைரக்ஷன் என்ன, இட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இல்லையா, ஆன்டி கிளாக் வைஸ், இது வந்து கிளாக் வைஸ். ஸோ நீங்க லூப்பை ஸ்டடி பண்ணக்கூடிய டைரக்ஷன் வந்து எதனாலும் பிரச்சனையே இல்லை. ஓகேவா, இட் doesn't matter if you study the loop clockwise or anti clockwise. So நீங்க ஸ்டடி பண்ணக்கூடிய லூப்பை நீங்க ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்லயோ ஆர் கிளாக்வைஸ் டைரக்ஷன்லயோ நீங்க ஸ்டடி பண்ணா பிரச்சனையே இல்லை. அட் த எண்ட் ஆஃப் த டே வாட் மேட்டர்ஸ் இஸ் நீங்க கரெக்டா ஸ்டடி பண்றீங்களா, அவ்வளவுதான் மேட்டர். ஓகேவா, ஸோ பட் நம்ம என்ன என்ஷூர் பண்ணணும், அந்த கரண்ட் நம்ம எப்படி சூஸ் பண்றோமோ அந்த கரண்ட்டுக்கு ஏத்த மாதிரி we have to put the signs for positive and negative இல்லையா. ஸோ பட் ensure positive or negative for resistance is correct. okay, so நீங்க எந்த டைரக்ஷன்ல வேணாலும் ஸ்டடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கரண்ட் கூட நீங்க ஏதோ டைரக்ஷன்ல போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. பட் நீங்க சூஸ் பண்ணக்கூடிய கரண்டோட டைரக்ஷனுக்கு ஏத்த மாதிரி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கரெக்டா இருக்கான்னு நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா, ஓகே. So அதே மாதிரி find the currents in different branches of the electrical circuit as shown in this figure. So இங்க எவ்வளவு branches இருக்கு, 1 2 3 இல்லையா. சோ இந்த பிரான்ச்ல வரக்கூடிய கரண்ட் தான் இங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும், இந்த பிரான்ச்ல இருக்கக்கூடிய கரண்ட் தான் இங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும். சோ இந்த ரெண்டு பிரான்ச்லயும் நமக்கு வரக்கூடிய கரண்ட் தான் இங்கேயும் இருக்கும் இல்லையா. சோ என்னோட மெத்தட் என்னன்னா, இது வந்து நீங்க எது வேணாலும் கரண்டோட டைரக்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னோட மெத்தட் நான் என்ன பண்ணுவேன்னா, அதுதான் உங்களுக்கு பெஸ்டான மெத்தடும் கூட. ஓகே, சோ என்னோட மெத்தட்ல ஃபர்ஸ்ட் வந்து you have to mark what are the positive and negative for the batteries first. Batteries or cells. So இங்க வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ், பெரிய லைன் பாசிட்டிவ் சின்ன லைன் நெகட்டிவ். ஓகே, சோ அந்த லூப்ல நம்ம அந்த பேட்டரியில இருக்கக்கூடிய பாசிட்டிவ் இருந்து நெகட்டிவ்க்கு தான் கரண்ட் போகுதுன்னு நான் அசியூம் பண்ணணும். ஓகேவா, சோ இங்க வந்து பாசிட்டிவ் என்ன, ஓகே ஓகே பாசிட்டிவ் நெகட்டிவ். சோ பாசிட்டிவ் கரண்ட் வந்து இங்க வருதா. சோ வந்து நமக்கு 3 பிரான்ச்சஸ் இருக்கு. சோ ஐ எம் சூசிங் ஃபார் திஸ் ஒன் as I1. ஓகேவா, I1. ஓகே, கேபிட்டல் ஐ போடுறோம். ஓகே, ஸோ I1 இங்க போகுது, இங்க இருந்து நான் அப்படி கரண்ட் போகுதுன்னு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த I1ல ஃபர்ஸ்ட் வந்து லைக் அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக டயக்ராம் வரைஞ்சிடலாம். I1 ஓகே, இங்க எல்லா இடத்துலயும் I1 வரும். அதே மாதிரி இங்க பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ I2 இந்த டைரக்ஷன்ல வரும் இல்லையா, I2. ஸோ இந்த நோட்ல நமக்கு என்ன தெரியும், at நோட்னா ஜங்ஷன். ஓகேவா, at node B என்ன ஆகுது, I1 I2 உள்ள வருது, இட் இஸ் என்டரிங் நோட் B. சோ அது என்ன ஆகும், அது ரெண்டும் ஒண்ணா இந்த பாத்ல வெளியே வந்துரும் இல்லையா. சோ இங்க வந்து I1 plus I2 இல்லையா, I1 plus I2 ல அது வந்து வெளியே வந்துரும் இல்லையா, I1 plus I2 ல இது வந்து வெளியே வந்துரும். சோ இந்த டைரக்ஷன்ல என்ன, இது ரெண்டும் இப்படி என்டர் ஆகுது, இப்படி வந்து வெளியே இப்படி. ஓகேவா, இந்த டைரக்ஷன் இல்லையா. ஓகே, சோ கரண்டோட டைரக்ஷன் போட்டுட்டோம். சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த கரண்டோட டைரக்ஷனை கம்பேர் பண்ணி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைன்ஸ் போடணும். சோ கரண்ட் வந்து இப்படி வருது, இங்க வந்து என்டர் பண்ணும் வெளியே வரும். அதே மாதிரி இங்க வந்து என்டர் பண்ணும் வெளியே வரும். பட் இது வந்து பேட்டரி நார்மலால விட்டுட்டோம். அதே மாதிரி இங்க வந்து என்டர் பண்ணும் வெளியே வரும், என்டர் பண்ணும் வெளியே வரும், என்டர் பண்ணும் வெளியே வரும் இல்லையா, என்டர் பண்ணி வெளியே வருது. சோ இப்போ நமக்கு என்ன தெரியணும், we need to find the current in the different branches of this electrical circuit இல்லையா. சோ ஃபர்ஸ்ட் நம்ம எந்த சர்க்யூட் எடுக்கலாம், இந்த சர்க்யூட் எடுக்கலாம். ஓகேவா, இந்த சர்க்யூட் எடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்க எந்த டைரக்ஷன்ல வேணும்னாலும் லூப்பை சூஸ் பண்ணலாம். பட் கொஞ்சம் ஈஸியா கன்ஃபியூஸ் ஆகாம பண்ணணும்னா அந்த சர்க்யூட்ல கரண்ட் எந்த டைரக்ஷன்ல போகுதோ அந்த டைரக்ஷன்லயே எடுத்துக்கோங்க. ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த லூப் எடுத்துக்கிறேன். ஓகே, சோ இன் லூப் ABEF, in loop ABEF நமக்கு என்ன தெரியும், இப்போ A to B போனா பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ I1 into 4
அதே மாதிரி இந்த ரீஜன்ல வரும்போது நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இட் இஸ் இன்க்ரீசிங் இல்லையா, plus 4. So இங்க வந்து plus to negative it is decreasing, so minus I14. இங்க வந்து it is negative to positive. Okay, so இது வந்து increase ஆகுது. அதே மாதிரி இங்க வந்து இங்க வரும்போது நமக்கு என்ன தெரியுது, இந்த particular regionல it is going from positive to negative, decrease ஆகுது. So that is equal to minus 2I1 is equal to 0 இல்லையா, minus 2I1 is equal to 0 இல்ல, இங்க ஒரு 2 volt இருக்கு, அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் பாருங்க. சோ இங்க ஒரு 2 volt இருக்கு, it is going from negative to positive, so increase ஆகுது. so plus 2 is equal to 0. so இங்க plus 2 minus போகுது, decrease ஆகுது, minus. அதே மாதிரி இங்க negative to positive increase ஆகுது, plus positive to negative decrease ஆகுது, minus to plus increase ஆகுது, so plus. so இதை ஆட் பண்ணா minus 6I1 plus 6 equal to 0. நம்ம ரொம்ப நேரமா இந்த 6i minus 6 வந்துட்டு இருக்குல்ல, காமன் ரிப்பீட்டரா வரும் போல. so I1 is equal to என்ன, 1 ampere இல்லையா, 1 ampere. ஏன் ஆம்பியர் போடுறோம், யூனிட் ஆஃப் கரண்ட் வந்து ஆம்பியர். ஓகே, so இது வந்து ஃபர்ஸ்ட் இதுல. செகண்ட் வந்து என்ன, செகண்ட் லூப் வந்து இந்த டைரக்ஷன்ல இல்லையா, பிகாஸ் கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல போகுது. ஸோ கொஞ்சம் ஈஸியா சால்வ் பண்றதுக்கு நம்ம அந்த டைரக்ஷனை சூஸ் பண்றோம். ஸோ இந்த டைரக்ஷன் என்ன, CBED இல்லையா, இன் லூப் CBED. ஸோ CBEDல என்ன ஆகுது, பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகுது, 2 ohm. ஸோ இட் இஸ் minus I2 into 2. பட் இங்க வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வருது இல்லையா, நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வருது, ஸோ பிளஸ் 4. அதே மாதிரி இங்க பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வருது, ஸோ minus 4 I2. இங்க வந்து I1 plus I2 இருக்கு, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஓகே, இங்க வந்து I1 plus I2 இருக்கு, பட் இங்க I1 plus I2க்கு நம்ம ரெசிஸ்டன்ஸ் வரணும்னா என்ன, ஐ மீன் ஒரு வோல்டேஜ் வரணும்னா என்ன வரணும், ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரணும் இல்லையா. இங்க பேட்டரி மட்டும் தான் இருக்கு, ரெசிஸ்டன்ஸே கிடையாது. ஸோ இட்ஸ் ஃபைன். ஸோ I1 is equal to I1A. ஸோ இங்க வந்து 2 எடுத்துட்டோம், 4 எடுத்துட்டோம், மறுபடியும் 4 எடுத்துட்டோம். இங்க வந்து minus 2 plus, so it is increasing, so plus 6 is equal to 0. ஓகேவா, so இதை ஆட் பண்ண என்ன வரும், minus 6 I2 plus 10 is equal to 0. so I2 is equal to 10 by 6, that is equal to 5 by 3 ampere. ஓகேவா, 5 by 3 ampere. so என்ன பண்ணோம், கரண்ட பொறுத்து நம்ம இந்த பிளஸ் ஆர் மைனஸ் சைன் போட்டோம், அண்ட் அதை பொறுத்து நம்ம லூப்போட டைரக்ஷன் கரண்டோட டைரக்ஷன்லயே நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம். சூஸ் பண்றது தான் நான் இப்போ சொல்றேன், நீங்க வேணும்னா வேற டைரக்ஷன் எடுத்துக்கோங்க, ஃபைன், இட்ஸ் வெரி வெரி ஃபைன். பட் அந்த மாதிரி கரண்ட் டைரக்ஷன்லயே நம்ம எடுத்தோம் தான் நம்ம கொஞ்சம் கூட ஈஸியா வரும். ஓகேவா, சோ அப்படி எவாலுவேட் பண்ணும்போது we got that I1 is equal to 1 ampere and I2 is equal to 5 by 3 ampere. so நமக்கு என்ன வேணுங்க, we need to find the currents in the different branches இல்லையா. so இந்த பிரான்ச்ல I1 நமக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த பிரான்ச்ல I2 தெரிஞ்சிருச்சு, நமக்கு மீதி ஒரு பிரான்ச் இருக்கு, எங்க, இங்க வந்து என்ன கரண்ட் வருது, I1 plus I2 இல்லையா. so I1 plus I2 is equal to 5 by 3 plus 1, that is equal to 5 plus 3 by 3, that is equal to 8 by 3 ampere. ஹைலைட் பத்தில எரேசர் எடுக்கிறேன். ஓகே ஓகே, so I1 எந்த லூப்ல வருது, it is ABFE இல்லையா. அப்போ பாத் A and B, I mean AB இல்லாட்டி பேசாம EFAB இல்லையா, பாத் E to F to A to B. so இந்த லூப்ல வந்து கரண்ட் வந்து I mean I equal to 1A, and அதே மாதிரி இந்த லூப்ல E to D to C to B இல்லையா. so பாத் E to D to C to B. so இந்த பாத்ல நமக்கு வரக்கூடிய கரண்ட் வந்து 5 by 3 ampere. அதே மாதிரி B to E ல நமக்கு வரக்கூடிய கரண்ட் என்ன, so B to E ல நமக்கு வரக்கூடிய கரண்ட் தான் இது. ஓகேவா, so very very simple problem, very very easy problem for you. so இந்த ப்ராப்ளம்ல நம்ம என்ன பண்ணோம், பாசிட்டிவ் டு நெகட்டிவ், அதாவது இந்த செல்லுல நமக்கு 3 செல்ஸ் இருக்கு இல்லையா, 2 volt இருக்கு, 4 volt இருக்கு, 6 volt இருக்கு. அந்த செல்ஸ்ல நம்ம எந்த டைரக்ஷன் டு எந்த டைரக்ஷன் கரண்ட் சூஸ் பண்ணிட்டோம்னா, இந்த கரண்ட் நம்மளும் சூஸ் பண்றது தான், வேணும்னா நீங்க ரிவர்ஸ் டைரக்ஷன் எடுக்கலாம், ஏதோ ஒரு டைரக்ஷன் எடுக்கலாம். பட் டு மேக் இட் ஷோர் தட் இட் இஸ் ஈஸி ஃபார் யூ,
ஓகேவா? I1 plus I2 is equal to I1 plus I2. ஓகேவா? ஸோ உங்க ஈஸி ஆகிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஓகே, choose current in a direction, ஓகேவா? அட்டா ஓகே, in a direction from positive to negative of a cell. ஓகேவா? ஸோ ஒரு செல் அந்த சர்க்யூட்ல இருந்துச்சுன்னா, ஓகே, அந்த நம்ம எடுக்கக்கூடிய ஒரு லூப் எடுப்போம், ஒரு லூப் எடுப்போம் இல்லையா, அந்த லூப்ல நமக்கு ஒரு செல் இருந்துச்சுன்னா அந்த செல்லோட பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் அந்த கரண்ட் வருதுன்னு நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இட்ஸ் டு மேக் யுவர் ப்ராப்ளம் சால்விங் பெட்டர். ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணும், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் இல்லையா, அதாவது அந்த கரண்ட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை எங்க மீட் பண்ணுதோ அப்போ வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் நல்லதுன்னு அந்த கரண்ட் நினைக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ல நம்ம பாசிட்டிவ்னு எடுப்போம். அண்ட் அந்த ரெசிஸ்டன்ஸ் அந்த கரண்ட் ஃபைனலி மீட் பண்ணதுக்கு அப்புறம் இவ்வளவு தானா, இவ்வளவு வந்து ரொம்ப -% நினைச்சு ஃபைனலி அந்த கரண்ட் வந்து வெளியே வரும். வெளியே வரும்போது நம்ம அது நெகட்டிவ்னு போடணும். ஓகே, ஸோ ஒரு கரண்ட் எந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் என்டர் ஆகுதோ அந்த பாயிண்ட் பாசிட்டிவ், எங்கிருந்து வெளியே வருதோ அந்த பாயிண்ட் நெகட்டிவ். அந்த மாதிரி மொத்த சர்க்யூட்டுக்கும் போடுறோம். சர்க்யூட்டுக்கு போட்ட அப்புறம் நம்ம அந்த கரண்ட் நம்ம எந்த டைரக்ஷன்ல சூஸ் பண்ணோமோ அதே டைரக்ஷன்ல நம்ம லூப்பை ஸ்டடி பண்ண யூஸ் பண்ணலாம். லைக் நீங்க வேற டைரக்ஷன் எடுக்கலாம், நான் எகெயின் சொல்றேன், நீங்க வேற டைரக்ஷன் தாராளமா எடுக்கலாம். ஆனா அப்படி எடுத்தா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஓகேவா? ஸோ அந்த டைரக்ஷன்ல நம்ம பாசிட்டிவ் டு நெகட்டிவ் என்கவுண்டர் பண்ணா பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த வோல்டேஜ் வந்து நெகட்டிவ். அதே மாதிரி நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வந்தா அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து பாசிட்டிவா நம்ம எடுக்கிறோம். அதை வச்சு நம்ம சிம்பிள் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன் எல்லாம் பண்ணி கரண்டோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த லூப்ல 1 ஆம்பியர், இந்த லூப்ல 5/3, அண்ட் அது ரெண்டும் கம்பைன் ஆகிற இந்த மிடில் லூப்ல 8/3 ஆம்பியர். ஓகே ஓகே, ஸோ அதே மாதிரி வாட் இஸ் த கரண்ட் தட் ஃப்ளோஸ் இன் த ரெசிஸ்டர் 1 ohm? ஓகேவா? இந்த 1 ohmல என்ன ரெசிஸ்டன்ஸ் வருதுன்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் மினிட். ஆப்ஷன்ஸ் தப்பா போட்டாங்களா? கவர் பண்ணிடுவோம். இதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இல்லை. சாரி ஃபார் த ட்ரபிள். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. அந்த சர்க்யூட்ல நமக்கு கிடைக்கக்கூடிய ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. அந்த சர்க்யூட்ல நமக்கு கிடைக்கக்கூடிய கரண்டோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. எங்க? இந்த பர்டிகுலர் 1 ohm ரெசிஸ்டர்ல. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் வந்து we have to choose the current. ஸோ இந்த லூப்ல இங்க பாசிட்டிவ் இங்க நெகட்டிவ், இந்த லூப்ல இங்க பாசிட்டிவ் இங்க நெகட்டிவ். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் கரண்ட் போகுதுன்னு அசியூம் பண்ணுவோம். இங்க வந்து 2 லூப் இருக்கு. ஸோ 2 கரண்ட். ஸோ பாசிட்டிவ் டு நெகட்டிவ் I1, இங்க I1. ஸோ இங்க தான் கரண்ட் என்டர் ஆகுது, பாசிட்டிவ், வெறுத்து வெளியே வந்துடும் நெகட்டிவ். அதே மாதிரி இங்க வந்து I2, இங்க வந்து பாசிட்டிவ், இங்க வந்து நெகட்டிவ். அதே மாதிரி சுத்தி இங்க தான் வரணும். ஸோ I2 இங்க வந்து பாசிட்டிவ், இங்க வந்து நெகட்டிவ் இல்லையா? சாரி, கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன் தானே வரும். ஸோ இங்க பாசிட்டிவ், இங்க நெகட்டிவ் I2. ஸோ I1 I2. ஓகே, பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ், அதே மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா, நமக்கு இந்த சிஸ்டம்ல என்ன இருக்கு, இந்த ப்ரீவியஸ் கேஸ்ல 2 கரண்டும் வந்து ஒரே இடத்துல மீட் பண்ணி அப்படியே போறதுனால பிளஸ் போட்டோம். பட் இங்க என்ன ஆகுது, I2 வந்து இந்த டைரக்ஷன்ல வருது, I1 வந்து இந்த டைரக்ஷன்ல வருது, ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருது. ஸோ ஃபார் நவ் நம்ம என்ன அசைன் பண்ணிக்கலாம்னா, இந்த 6 வோல்ட்ல இருந்து வரக்கூடிய கரண்டோட வேல்யூ இந்த 9 வோல்ட் இருந்து வரக்கூடிய கரண்டோட வேல்யூவோட கம்மின்னு நினைக்கலாம். ஸோ I2 ஓட வேல்யூ வந்து I1 விட அதிகமா இருக்கும். ஸோ என்ன பண்ணும், I2 வந்து இந்த டைரக்ஷன்ல வருது, I1 வந்து இந்த டைரக்ஷன் வருது. இந்த ஆர்ம் ஃபைட் பண்ணுவாங்க இல்லையா, யாரு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அந்த சைடுக்கு தான் ஆர்ம் திரும்பும். அதே மாதிரி I2 ஓட டைரக்ஷன் தான், I2 ஓட வேல்யூ தான் ஹைன்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ I2 எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன்ல தான் இங்கேயும் கரண்ட் இருக்கும் நம்ம நினைச்சுக்கலாம். ஓகேவா? பட் I2 ஃபுல்லாவே போகுமா? இல்ல, I1 வந்து அதோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல அது புஷ் பண்ணும். ஸோ ஃபைனல் வேல்யூ என்னவா இருக்கும், I2 மைனஸ் I1. ஸோ இங்க வந்து I2 வரும், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் I1 வரும். ஸோ இங்க டோட்டலி I2 மைனஸ் I1. நம்ம ஏன் I1 மைனஸ் I2 எடுக்கிறது இல்லைன்னா,
I2 வந்து 9 வோல்ட் இருந்து வருது, I1 வந்து 6 வோல்ட் இருந்து வருது. ஸோ ஜஸ்ட் ஒரு அசம்ஷன். ஓகே, ஸோ இது இந்த அசம்ஷன் வந்து எப்பவும் கரெக்டாக இருக்கணும்னு இல்லை. சப்போஸ் கரெக்டாக இல்லாட்டி உங்களுக்கு அந்த கரண்டோட வேல்யூ வந்து நெகட்டிவாக வரும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, நீங்கள் நெகட்டிவாக வந்தாலும் கூட சும்மா அந்த சைனை இக்னோர் பண்ணி இதுதான் ஆன்சர் நீங்கள் போட்டுரும். ஓகேவா, அந்த மாதிரி எக்ஸாம்பிள் வரும்போது உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் கரண்டோட வேல்யூ எப்படி வேணாலும் சூஸ் பண்ணலாம், பட் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம போட்டால் கொஞ்சம் கூட பெட்டர். ஸோ எந்த அண்டர்ஸ்டாண்டிங்னா எகெயின் சொல்கிறேன், கரண்டோட I2ஓட I1ஓட வேல்யூ வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கு. ஓகேவா, I1ஓட வேல்யூ இந்த டைரக்ஷன், I2ஓட வேல்யூ இந்த டைரக்ஷன். பட் I2 ஹேஸ் அ வோல்டேஜ் 9 வோல்ட். ஐ மீன் 9 வோல்ட் இருந்து தான் அது வெளியே வருது. ஸோ I2ஓட டைரக்ஷனில் தான் மொத்த கரண்டும் போகும் நம்ம அசைன் பண்ணுறோம். ஸோ I2 இந்த டைரக்ஷனில் வருதா, அதே டைரக்ஷனில் தான் இந்த மொத்த கரண்டும் போகுது இங்கே. ஓகேவா, ஸோ இங்கே இந்த டைரக்ஷன் தான் இருக்கும். பட் I1 வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வரதால இட் இஸ் I2 மைனஸ் I1. ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், I2ஓட I2 மைனஸ் I1ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணலாம், லூப் எடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த டைரக்ஷன்ல இந்த பர்டிகுலர் லூப்ல டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் எப்படி இருக்கு, இப்படி இருக்கு இல்லையா, இப்படி இருக்கு. ஸோ இன் லூப் ஓகே ADFE இல்லையா, ADFE. ADFEல A to D வந்து ஒண்ணுமே இல்லை, D to F வந்து என்ன, பாசிட்டிவ் டு நெகட்டிவ் இல்லையா, அப்போ 3I மைனஸ் 3I, பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டிக்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி ஃப்ரம் ஹியர் டு ஹியர், ஸோ இங்கே வந்து இங்கே தான் என்டர் ஆகுது, இங்கே தான் ரெடியூஸ் ஆகுது. பட் இங்கே வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற டைரக்ஷன் என்ன, ரிவர்ஸ் இல்லை. ஸோ ஃப்ரம் F டு E இந்த டைரக்ஷன் எப்படி இருக்கு, நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இல்லையா. ஸோ இட் இஸ் பிளஸ் I2 மைனஸ் I1 இன்டூ 1 இல்லையா, 1. அதே மாதிரி இங்க நெகட்டிவ் டு பாசிட்டிவ், ஸோ இட் இஸ் பிளஸ் 6 தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ மைனஸ் 3I மைனஸ் I2 மைனஸ் I1 பிளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0. மைனஸ் 4I மைனஸ் I2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6 இல்லையா. சாரி, இங்க பிளஸ் வரும்ல, பிளஸ் 6 சாரி ஓகே. So minus 4I1 plus I2 is equal to 6. Okay, and 4I1 minus I2 is equal to 6. So நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. ஓகேவா, ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. ஸோ சப்போஸ் இந்த மிடில் ரீஜன்ல, இந்த ரீஜனில் நமக்கு ரெசிஸ்டன்ஸே இல்லாமல் இருந்திருந்து இந்த பிரச்சனை இல்லை, பட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம இன்க்ளூட் பண்ணி தான் ஆகும். அதே மாதிரி நமக்கு இன்னொரு லூப்பும் இருக்கு. இந்த ஒரு லூப் வந்து இட் இஸ் BEFC இல்லையா. So in BEFC என்ன, BEFC positive to negative, so it is minus 2I2 minus 2I2. அதே மாதிரி positive to negative, so it is minus I2 minus I1 into 1. அதே மாதிரி இங்க positive to negative, so it is minus 3I2 that is equal to negative to positive na plus 9 that is equal to 0 இல்லையா, that is equal to 0, that is equal to minus 2I2 minus I2 plus I1 minus 3I2 plus 9 is equal to 0. அப்போ minus 3I2 minus 3 na minus 6 வரும்ல, 2 1 6 minus 6I2 plus I1 is equal to minus 9. so I1 minus 2 இடத்துல minus multiply பண்ணா I2 minus I1 is equal to 9. so minus I1 plus 6I2 is equal to 9 இல்லையா, minus I1 plus 6I2 is equal to 9. okay, so நமக்கு ரெண்டு லூப் கிடைச்சிருச்சு. okay, so ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. so ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு என்ன பண்ணலாம், just we can evaluate the answer. so sorry, the first equation என்ன, இது வந்து first equation, இது வந்து second equation. so first equation is equal to 4I1 minus I2 is equal to 6 இல்லையா, 4I1 minus I2 is equal to 6. அதே மாதிரி second equation into 4 பண்ணலாமா, 4 பண்ணா minus 4I1 plus 24I2 is equal to 36 இல்லையா, 36 that is equal to ரெண்டு ஆட் பண்ண என்ன வரும், 23I2 is equal to
42 இல்லையா, sorry 42. So I2 is equal to 42 by 23. 42 by 23. ரொம்ப வித்தியாசமான ஆன்சரா இருக்குல்ல. ஓகே, ஸோ அதே மாதிரி I1 ஓட வேல்யூ நமக்கு எப்படி தெரியும்? மைனஸ் I1 பிளஸ், சாரி இது வேற கலர் எடுக்கிறேன். ஓகே, minus I1 plus 6I2 is equal to 9. So minus I1 plus 6 into 42 by 63 is equal to 9. Okay, va? So I1 oda value என்ன? 6 into 42 by 63 minus 9, that is equal to 6 into 42 minus 9 into 63 by 63, that is equal to 6 into 42 என்ன வரும்? 2, 1, 24, 25, 252 minus 7, 2, 36, 54, 57 by 63, yeah, by 63 வருது. So I1 is equal to 577 by 252, that's equal to 5, 2, 3. 325 by 63, okay, minus 325 by 63. So நமக்கு என்ன வேணும்? நமக்கு இந்த கரண்டோட வேல்யூ என்னன்னு வேணும் இல்லையா? இந்த பர்டிகுலர் கரண்டோட வேல்யூ என்னன்னு வேணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? we can just evaluate it இல்ல. ஸோ இங்க பிளஸ் வரும், இங்க மைனஸ் வரும். ஓகே ஓகே ஃபைன். ஸோ I is equal to, I mean அந்த கரண்ட் across 1 ohm இல்லையா? current in 1 ohm is equal to I2 minus I1 இல்லையா? I2 minus I1, that is equal to 42 by 23 minus of minus 325 by 63 இல்லையா? ஸோ இங்க வந்து நம்ம கரண்டோட வேல்யூ வந்து லைக் இதுல வந்து கரண்டோட வேல்யூ மைனஸா வந்திருக்கு இல்லையா? ஸோ மைனஸா வந்ததுக்கு ரீசன் என்னன்னா, ஒரிஜினலா கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல போயிருக்கணுமாமா. ஓகேவா? இந்த டைரக்ஷன்ல போயிருக்கணுமாமா, அதனால தான் இந்த மாதிரி வந்திருக்கு. லைக் சப்போஸ் நீங்க வந்து டைரக்ஷன் டிஃப்ரெண்டா சூஸ் பண்ணா நெகட்டிவ் சைன் வரும், அது வந்து பெருசா பிரச்சனை இல்லை. ஸோ அதை பத்தி டோன்ட் வரி அபவுட். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபைன். ஸோ I2 ஓட வேல்யூ வந்து 42 by 23. ஸோ அந்த வேல்யூ என்ன வரும்னா, இட் இஸ் கோயிங் டு பி 1.82. ஓகே, மைனஸ் 325 by 63 இல்லையா? 325 by 63 ஓட வேல்யூ வந்துட்டு, என்னமோ ஒரு மிஸ்டேக் இருக்கணுமே. There is going to be something. So minus I1 plus 6, 42 by 23 is equal to 9 நமக்கு தெரியும். So minus I1 is equal to 9 minus 6 into 42 by 23. So I1 is equal to 6 into 42 by 23 minus 9. So I1 is equal to 6 into 42 என்ன? 252 by 23 minus 9 into 23. So 9 into 23 என்ன வரணும்? 23 into 9 வந்து 207 by 23. So நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். So I1 is equal to 252 minus 207, that is equal to 6 வராது 5. Okay, 5. So 545 இல்லையா? 45 by 23. Okay, so 45 by 23 ஓட வேல்யூ என்ன வரும்? 45 by 23 ஓட வேல்யூ என்ன வரும்னா, it will be equal to 1.955a. ஓகேவா? 1.955a. so இப்போ என்ன பண்ணலாம்? 1.955a, that is equal to 1.955, that is approximately equal to 0.13 ampere. Okay, 0.13 ampere minus வரும் இல்லையா? so கேர்லெஸ் மிஸ்டேக் தான். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஒரு லூப் சூஸ் பண்றோம். அந்த லூப்ல சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம I2 ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கிறோம், I1 ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். அதை வச்சுட்டு இந்த லூப்ல நமக்கு வரக்கூடிய கரண்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த கரண்டோட வேல்யூ இட் இஸ் 0.13 minus 0.13.
ஸோ அதில் நீங்கள் கேட்பீங்க அதில் சார் கரண்ட்டுக்கு மைனஸ் வேல்யூ எப்படி வரும்னு. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம சூஸ் பண்ண டைரக்ஷன் வந்து இந்த டைரக்ஷன் இல்லையா. ஸோ ஒரிஜினலா பிளஸ் வந்துருச்சுன்னா இந்த டைரக்ஷன் தான் ஓகே. பட் சப்போஸ் நம்ம சூஸ் பண்ண டைரக்ஷனும் கரண்டோட டைரக்ஷன் டிஃப்ரெண்டா இருந்தா இட் வில் பி இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இஃப் கரண்ட் யூ ஃபைண்ட் is negative, then direction of current is opposite to what you chose. Okay va. So நீங்க ஒரு கரண்ட் சூஸ் பண்றீங்கன்னா அந்த கரண்டோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் ஆக்சுவல் கரண்ட் இருக்குன்னா நெகட்டிவ் வேல்யூ வரும். ஸோ அது தப்பானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தப்பு கிடையாது. பிகாஸ் நம்மளாம் இந்த அசியூம் பண்ணி தான் இந்த டைரக்ஷன் போடுறோம். நீங்க சூஸ் பண்ற டைரக்ஷன்ல நீங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் சைன் கரெக்டா போட்டிருக்கீங்களா, ஏன்னா அதே மாதிரி இந்த லூப்போட வேல்யூஸ் எல்லாம் எடுக்கும்போது பிளஸ் மைனஸ் கரெக்டா போட்டிருக்கீங்களான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதை செக் பண்ணியிருந்தா கண்டிப்பா ஐ கேன் அஷ்யூர் யூ தட் யுவர் ஆன்சர் வில் பி ரைட். நெகட்டிவ் கரண்ட் வேல்யூ வந்துருச்சுன்னா டைரக்ஷன் மட்டும் டிஃப்ரெண்ட், அவ்வளவுதான். ஓகேவா. ஸோ த நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் தட் த டைரக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ நீங்க மற்ற இதையும் பத்தி நீங்க வரி பண்ணிக்க வேணும். ஓகேவா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் என்னன்னா, ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்போ காம்ப்ளெக்ஸ் 1.82 1.955 எல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க கண்டிப்பா. பட் ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் போட்டால் தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதை வந்து நான் எகெயின் ரிப்பீட் பண்றேன். நிறைய பேர் வந்து இந்த நெகட்டிவ் சைன் வந்தா இது ராங் ஆன்சர்னு நினைச்சு போறீங்க. இட் இஸ் நாட் அ ராங் ஆன்சர். நெகட்டிவ் சைன் வந்தா நீங்க சூஸ் பண்ண டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு, அவ்வளவுதான் வேல்யூ. ஓகேவா. ஓகே ஓகே, ஸோ ஃபைண்ட் தி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி பாயிண்ட்ஸ் A அண்ட் B. ஸோ நமக்கு இங்க வந்து பொட்டன்ஷியல் என்னன்னு அவங்க கொடுக்கல. ஸோ இங்க BAன்னு நினைக்கலாம். ஓகேவா. ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள ஒரு டயக்ராம் போடலாமே. நம்ம ஜஸ்ட் லெட்ஸ் எக்ஸ்டெண்ட் இட். ஓகே, ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணா இங்க ஒரு பேட்டரி வருதுன்னு நம்மளா போடலாமா. ஸோ இங்க வந்து ஒரு பாசிட்டிவ், இங்க ஒரு நெகட்டிவ். ஸோ இங்க வந்து பாசிட்டிவ், இங்க நெகட்டிவ். ஸோ இங்க வந்து V, ஓகே, இங்க வந்து VA வருதுன்னு வச்சுக்கலாம், இங்க வந்து VB வருது வச்சுக்கலாம். இங்க வந்து பாசிட்டிவ் சைட், ஸோ பாசிட்டிவ் VA, இது வந்து நெகட்டிவ் சைட், ஸோ நெகட்டிவ் VB. ஓகேவா, நெகட்டிவ் VB. ஸோ we have to find the value of potential difference between the points A and B. So A and B க்கு இடையில இருக்கிற potential difference எதுக்கு ஈக்குவலா இருக்கும், இந்த வேல்யூ என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கு ஈக்குவலா இல்லையா. சோ நம்ம இந்த லூப்பை சூஸ் பண்ணலாமா, இந்த லூப்பை சூஸ் பண்ணலாம். சோ இதோட வேல்யூ வந்து V இல்லையா. சோ V ன்னு நம்ம அசியூம் பண்றோம். ஓகேவா, V ன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி அசியூம் பண்ணதுக்கு அப்புறம் what do you have to do, we have to choose the value of current, direction of current. சோ இங்க வந்து நான் வரைஞ்ச டயக்ராம் படி இதுதான் பாசிட்டிவ், இது நெகட்டிவ் இல்லையா. பாசிட்டிவ் இருந்து நெகட்டிவ். சோ இந்த மாதிரி பாசிட்டிவ் இருந்து நெகட்டிவ் போறதால what we can do, we can choose the direction of current as this one இல்லையா. சோ இந்த டைரக்ஷன்ல கரண்ட் போகுது. ஓகே, I சோ இங்க ஆல்ரெடி கரண்டோட வேல்யூ என்னன்னு கொடுத்திருக்காங்க, இட்ஸ் 3 ஆம்பியர் இல்லையா. சோ 3 ஆம்பியர். சோ இங்க வந்து பிளஸ் வரும், இங்க நெகட்டிவ் வரும், பிளஸ் மைனஸ் வரும். அதே மாதிரி கரண்ட் இந்த டைரக்ஷன்ல தான் வருது. சோ இங்க பிளஸ் வரும், இங்க மைனஸ் வரும், இங்க பிளஸ் வரும், இங்க மைனஸ் வரும் இல்லையா. இங்க பிளஸ் வரும், இங்க மைனஸ் வரும். சோ நம்ம என்ன பண்ணலாம், we have to choose the loop values இல்லையா. சோ loop values சூஸ் பண்ணா plus to minus. okay, so இங்க இந்த டைரக்ஷன் நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகே, from A to B போனா 9 வோல்ட் வருது. 9 வோல்ட் பாசிட்டிவ் இருந்து நெகட்டிவ் வருது. இட் இஸ் டிக்ரீசிங், so it's -9. அதே மாதிரி கரண்ட்டும் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ்ல வந்து it is from plus to minus, so it is minus of 1 into கரண்டோட வேல்யூ 3 இல்லையா. V is equal to IR, I வந்து 3, R வந்து 1. அதே மாதிரி இங்கேயும் பிளஸ் டூ மைனஸ் தான், இட் இஸ் மைனஸ் A இல்லையா. அதே மாதிரி இங்கேயும் பிளஸ் டூ மைனஸ் தான், தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 into 3. இங்கேயும் பிளஸ் டூ மைனஸ் தான், தட் இஸ் ஈக்குவல் டு 7. இங்க வந்து ஆனா என்ன, மைனஸ் 2 பிளஸ் தான், இங்க வந்து V, தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ V is equal to என்ன, V minus minus 9 minus 3 minus 8 minus 6 minus 7 plus V is equal to 0. So minus 12 minus 20 minus 26 minus 33 இல்லையா. So minus 33 plus V is equal to 0. So V is equal to 33 volt. ஓகேவா,
So potential difference between A and B என்ன 33 volt. So இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா draw an extra cell such that positive terminal is at A and negative terminal is at B. Okay va? Negative terminal is at B. Okay. ஓகேவா? சோ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி A to B மட்டும் தான் கொடுத்திருக்காங்க, ஒரு கம்ப்ளீட் சர்க்யூட் கொடுக்காட்டி ஜஸ்ட் draw a cell, வேலை முடிஞ்சிருச்சு, சர்க்யூட் வந்துடும் இல்லையா? சோ இந்த மாதிரி வரைஞ்சுக்கோங்க. வரையும்போ இந்த A சைடுல எந்த டைரக்ஷன் வருதோ அந்த டைரக்ஷன்ல தான் பாசிட்டிவும், இல்லாட்டி இந்த B சைடுல எந்த டைரக்ஷன் வருதோ அது வந்து நெகட்டிவாவும் எடுத்துக்கோங்க. சோ அதை பொறுத்து டைரக்ஷன் சூஸ் பண்ணுங்க, டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் சூஸ் பண்ணுங்க. பட் ஆல்ரெடி வந்து மோஸ்ட் கேசஸ்ல டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் அவங்க ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி வோல்ட் சூஸ் பண்ணுங்க, அந்த லூப்பை ஸ்டடி பண்ணுங்க, லூப் ஸ்டடி பண்ணி ஈக்குவேஷன் போடுங்க. அந்த ஈக்குவேஷன் போட்டுட்டு நமக்கு இந்த வேல்யூ V என்ன வருதோ அதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? சோ V இஸ் த ஆன்சர். Extra cell V. Okay, V is the answer. Okay. So அதே மாதிரி for the circuit given below, the Kirchhoff's loop rule for the loop BCDEB is given by the equation என்னன்னு கேக்குறாங்க. So நமக்கு என்ன தெரியும்? loop BCEDB இல்லையா? loop BCEDB. So இது என்ன loop? So BCEDB. BCDEB யா? BCDEB. Okay, இதுதான் loop. Okay, so B to C இல்லையா? B to C to D to E இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? பிளஸ் மைனஸ் சைன் போடணும். ஸோ இங்கே வந்து ப்ளஸ் வரும், மைனஸ் வரும், இங்கே வந்து ப்ளஸ் வரும், மைனஸ் வரும். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே வந்து 3 இங்கே வந்து I1 வரும். ஸோ இங்கே வந்து டைரக்ஷன் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கிருந்து தான் வெளியே வருது நெகட்டிவ், இங்கிருந்து தான் உள்ள போகுது பாசிட்டிவ். அதே மாதிரி இங்கிருந்து தான் உள்ள போகுது பாசிட்டிவ், இங்கிருந்து தான் வெளியே வருது நெகட்டிவ். அதே மாதிரி இங்க நெகட்டிவ், இங்க பாசிட்டிவ் இல்லையா? நெகட்டிவ், இங்க பாசிட்டிவ். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? we have to choose a direction. ஸோ இந்த குரூப்ல டைரக்ஷன் எப்படி இருக்கு? இப்படி தான் இருக்கு இல்லையா? நம்ம கரண்டோட டைரக்ஷன் இப்படி தான் இருக்கு. ஸோ இதே டைரக்ஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ B to C R2 ஓட வேல்யூ வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் மைனஸ் I2 into R2 இல்லையா? மைனஸ் I2 into R2. அதே மாதிரி இங்க வரும்போது எகெயின் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான். அப்போ மைனஸ் E2 இல்லையா? மைனஸ் E2. அதே மாதிரி இங்க வந்தானே என்ன ஆகுது? இட் இஸ் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நெகட்டிவ் டு பாசிட்டிவ் பிளஸ் E3 பிளஸ் இங்கேயும் அதே நெகட்டிவ் டு பாசிட்டிவ் தான் R1 க்கு. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் I3 R1 இஸ் ஈக்குவல் டு 0 இல்லையா? I3 R1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இங்க இந்த ஆப்ஷன் இருக்கா? இல்ல. மைனஸ் R2 மைனஸ் I2 R2 பிளஸ் E2 வேணும். பட் இங்க மைனஸ் E2 இருக்கு இல்லையா? அதே மாதிரி மைனஸ் I2 R2 பிளஸ் E2 இருக்கு. இங்க வந்து மைனஸ் E2 அதுவும் இல்லை. ஸோ என்ன பண்ணலாம்? just multiply everything by minus. Okay, so I2 R2 plus E2 minus E3 minus I3 R1 is equal to 0. So in the option my I2 R2 plus E2 plus E2 minus E3 minus I3 R1. So in the option fine. Okay, in the option. Okay va fine. Okay va. So நம்ம இதுல பெருசா ஒன்றும் பண்ணல. டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம சிம்பிளா கொடுத்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் சைன் போட்டோம். தென் நம்ம லூப்பை சூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கே தெரியும், காமன் சென்ஸ் தான். பட் ஸ்டில் இஃப் யூ டோன்ட் ஃபைண்ட் ஆன்சர் வித் appropriate sign, just multiply by -1. ஓகேவா? இது வந்து ரொம்ப சைல்டிஷான ஆன்சர் தான் தெரியும். பட் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல, லைக் எக்ஸாம் சிச்சுவேஷன்ல நிறைய பேர் இது வந்து மிஸ் பண்றீங்க. -I2 வந்துருச்சா, ஸோ -I2 இதுதான் ஆன்சர்னு சொல்லி உங்க வாட்டுக்கு ஃபுல் ஆப்ஷன் செக் பண்ணாம நீங்க உங்க வாட்டுக்கு போயிடுவீங்க. ஆன்சரும் தப்பாகும்.
அப்புறம் நீங்க உட்காந்து யோசிப்பீங்க ஐயோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணாலும் யூ ஹேவ் டு மேக் ஷூர் தட் த என்டையர் ஆன்சர் இஸ் கரெக்ட். சயின்ஸ் உள்பட என்டையர் ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணுங்க. சப்போஸ் அந்த என்டையர் ஆன்சர் கரெக்டா இல்லாட்டி யூ ஜஸ்ட் ஹேவ் டு மல்டிப்ளை பை மைனஸ் சைன். ஸோ அந்த மாதிரி மைனஸ் சைனுக்கு அப்புறம் மல்டிப்ளை பண்ணி நீங்க ஆப்ஷன்ஸ் செக் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். அப்படியே ஆப்ஷன் அப்பவும் இல்லாட்டியும் ஒண்ணுன்னா நீங்க தப்பா பண்ணிருக்கணும், இல்லாட்டி ஆப்ஷன்ஸே தப்பா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எதுவுமே மேட்ச் ஆகாதி பேனிக் ஆகாதீங்க. ஜஸ்ட் ஒன்ஸ் காமா நீங்க ஃபர்ஸ்ட் இருந்து அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் ஃபாஸ்டாவே சால்வ் பண்ண பாருங்க. அப்போ உங்களுக்கு அதே மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் வருதுன்னா ஜஸ்ட் க்ளோசஸ்ட் ஆன்சர் என்னவா இருக்கோ அது வந்து மார்க் பண்ணிருங்க. பிகாஸ் ஆப்ஷன்ஸ் தப்பா இருந்தா உங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அதே மாதிரி கன்சிடர் த ஃபாலோயிங் ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ். த கிர்ச்சாஃப்ஸ் ஜங்ஷன் லா ஃபாலோஸ் ஃப்ரம் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். ட்ரூ தானே? அதே மாதிரி கிர்ச்சாஃப் லூப்ஸ் லா ஃபாலோஸ் ஃப்ரம் த கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ட்ரூ தான். ஸோ both 1 and 2 are correct. இதுக்கு வந்து நான் ஸ்பெஷலா எக்ஸ்பிளேஷன் கொடுக்க விரும்பல, ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் எகைன் நான் போடுறேன் ஜங்ஷன் லானா சார்ஜ் கன்சர்வேஷன். ஓகே, சார்ஜ் கன்சர்வேஷன். லூப் லானா இட் இஸ் எனர்ஜி கன்சர்வேஷன். ஓகேவா? It is energy conservation. Fine. Okay. So அதே மாதிரி see the electrical circuit shown in this figure. Which of the following equations is the correct equation for it? Okay. So இதுல வந்து ஒரு electrical circuit கொடுத்திருக்காங்க. நம்ம இதுல electrical circuit வச்சு நம்ம ஒரு equation போடணும். So first நம்ம என்ன பண்ணணும்? current ஓட direction choose பண்ணணும். ஸோ இங்க வந்து கரண்டோட டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க, இங்கேயும் கொடுத்துட்டாங்க. பட் இந்த லூப்ல நமக்கு கொடுக்கவே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? we have to apply ஜங்ஷன் ரூல் இல்லையா? ஸோ இந்த ஜங்ஷன்ல என்ன ஆகுது? I1 உள்ள போகுது, I2வும் உள்ள போகுது, பட் வெளியே எதுவுமே வரதில்லை. ஸோ மீதி இருக்கிற பார்த்தன இதுதான் I1 I2வும் உள்ள போகுது. ஸோ அது ரெண்டும் என்ன ஒன்னா சேர்ந்து வெளியே வந்துதான் இல்லையா? ஸோ I1 பிளஸ் I2 இல்லையா? ஸோ இந்த டைரக்ஷன்ல வரும். இங்க வந்து பிளஸ் பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் வந்து அங்கதான் மீட் பண்ணுது பாசிட்டிவ், அதுக்கப்புறம் வெறுத்துரும் வெளியே வந்துடும் நெகட்டிவ் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்க 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 அதே மாதிரி இங்க பாசிட்டிவ் இங்க நெகட்டிவ் இல்லையா? நெகட்டிவ் இங்க பாசிட்டிவ் இங்க நெகட்டிவ். இங்க வந்து ஃபர்ஸ்ட் இங்க மீட் பண்ணுது வெளியே வருது, இங்க வந்து ஃபர்ஸ்ட் இங்க மீட் பண்ணுது இங்க வெளியே வருது. ஓகேவா? ஸோ நமக்கு இங்க எத்தனை லூப்ஸ் இருக்கு? இந்த குட்டி லூப் ஒன்று இருக்கு, இந்த குட்டி லூப்பும் இருக்கு, அண்ட் இந்த வெளியே இருக்கக்கூடிய ஒரு ஃபுல் லூப்பும் நமக்கு இருக்கு இல்லையா? ஸோ இதுல வந்து அவங்க எந்த லூப்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ நம்ம 3 லூப்பையும் எடுப்போமே. ஓகே, 3 லூப்பையும் எடுப்போம். ஸோ இது வந்து A B C D E F. ஓகேவா? A B C D E F. ஸோ இன் லூப் ஃபர்ஸ்ட் வந்து மேல இருக்கிற லூப் எடுப்போம் A B C F. ஓகேவா? ABCF. So A to B என்ன பிளஸ் இருந்து மைனஸ் டிக்ரீஸ் ஆகுது. So it is I1 plus I2 into R இல்லையா? பிளஸ் இருந்து மைனஸ் டிக்ரீஸ் ஆகுது. So it is a minus sign. அதே மாதிரி இங்க வரும்போது இந்த லூப் இந்த டைரக்ஷன் தானே, B to C எதுவுமே இல்லை. C to F வந்து அதே மாதிரி பிளஸ் டு மைனஸ் ஆகுது. So it is minus I1 R1 இல்லையா? மைனஸ் I1 R1. பட் இங்க என்ன ஆகுது? நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் பிளஸ் எப்சிலான் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 0. எப்சிலான் 1 EMF. ஓகேவா? EMF வோல்டேஜ். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கா? எப்சிலான் 1 இருக்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ எப்சிலான் 1 ஃபர்ஸ்ட் வருது. ஓகே, ஸோ மைனஸ் I1 பிளஸ் I2 ஆஃப் R. ஓகேவா? minus I1 R1 is equal to 0. First option. ஓகேவா? R1 வந்து small r. அப்போ சரி, R1 is equal to 0. ஸோ நம்ம இதுல பெருசா ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் லூப்போட வேல்யூ, லூப் வந்து என்ன வேல்யூஸ் வருதுன்னு கண்டுபிடிச்சோம். இது வந்து உங்களுக்கு AIPMT கேட்டிருக்காங்க, ஸோ நீட்லையும் கேட்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு லூப் எடுத்துட்டோம், ஆன்சரும் வந்துருச்சு. பட் ஃபார் டைம் சேக் மற்ற லூப்ல என்ன ஈக்குவேஷன் வருதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, ஸோ இன் லூப் ABCF எடுத்துட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணலாம்? ABCF மாதிரி FCD இல்ல FCD வேண்டாம். ஓகே,
FCDE ல என்ன எடுக்கும் பார்க்கலாம். ஓகேவா? from FCDE F to C போகும்போது என்ன ஆகுது? It's plus to minus, so it is minus epsilon 1. அதே மாதிரி இங்க minus to plus, so it is plus I1 R1 இல்லையா? plus I1 R1. so இங்க அப்படியே வரும். இங்க negative to positive increase ஆகுது, so it's plus E2. அதே மாதிரி இங்க வந்து positive to negative, so it will be minus I2 R2 இல்லையா? decrease ஆகுது, minus I2 R2. இங்க எதுவும் இல்லை, that is equal to 0. அதே மாதிரி in loop இப்போ வந்து மொத்த லூப் எடுக்கலாம். ABDE. ஓகே, so ABDE ல என்ன ஆகுது? ABDE ல positive to negative இல்லையா? so it is I1 plus I2 are negative because decrease ஆகுது. அப்படியே கீழே வந்து இங்க வந்து minus to positive, so increase ஆகுது, so plus E2. அதே மாதிரி plus to minus decrease ஆகுது இல்லையா? plus to minus, so it is minus I2 R2 is equal to 0 இல்லையா? ஓகே, so உங்களோட ஆன்சர் இதோட முடிஞ்சிருச்சு. பட் ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் மற்ற லூப்ஸையும் நம்ம போட்டு பார்த்துட்டோம். ஓகே, so find the potential difference between the points A and B. so A and B க்கு இடையில இருக்கக்கூடிய potential difference என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? so நம்ம என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் ஒரு potential V இருக்கு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் let's assume that there is a potential V. ஓகேவா? so இங்க 20 வோல்ட் இருக்கு. ஓகே, 20 வோல்ட்ல இங்க பாசிட்டிவ் இங்க நெகட்டிவ், அதுபடி இங்க பாசிட்டிவ் இங்க நெகட்டிவ். so என்ன ஆகும்? அந்த பாசிட்டிவ் இருந்து நெகட்டிவ்க்கு ஒரு கரண்ட் போகுது நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். so I am taking it as I1. ஓகே, I1. அதே மாதிரி இங்க I1, இங்கேயும் I1. அதே மாதிரி இங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லையா? so I2 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 I2. ஓகே, ஓகேவா? ஓகே, so இப்போ நமக்கு இங்க A to B வந்து ஒரு டிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க, ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் நமக்கு என்ன தெரியும்? A to B க்கு இடையில வந்து ஒரு வித கனெக்ஷனே இல்லை இல்லையா? there is no connection. this is an open circuit, right? so இது ஓபன் சர்க்யூட்டா இருக்கிறதால நமக்கு என்ன தெரியும்? ஓபன் சர்க்யூட்டா இருக்கிறதால அது வழியா கரண்டே போகாது. ஸோ நமக்கு இதுவும் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. நமக்கு ஒரு மொத்த லூப்பு மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? ஒரு மொத்த லூப்பு மட்டும்தான் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? we can just rearrange the entire system for one single current. ஏன்னா நமக்கு இந்த இது மொத்தம் போயிருச்சே, இதுல வந்து ஒரு வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் வரதுல நம்ம சொல்லிட்டோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்ம இக்னோர் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இங்க வந்து பொட்டன்ஷியல் VAன்னு வரலாம், இங்க வந்து பொட்டன்ஷியல் VBன்னு வரலாம். ஓகே, ஸோ நம்ம நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்? ஜஸ்ட் assume that there is a cell here. ஓகேவா? செல் here. ஸோ இங்க வந்து VA வந்தா இங்க வந்து மைனஸ் VB வரும் இல்லையா? மைனஸ் VB வரும். ஓகே, ஸோ கரண்ட் வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி போடலாமா? ஓகே, ஸோ நான் எகைன் சொல்றேன், A to B க்கு இடையில ஒரு கனெக்ஷன் கிடையாது. there is no complete circuit between A to B. so this is an open circuit. so இந்த ரீஜன்லயும் சரி, இந்த ரீஜனும் சரி, இந்த ரீஜனும் சரி, ஒரு வித கரண்ட்டும் போகாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? இங்க வந்து VA இருக்குன்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம், இங்க வந்து VB இருக்குன்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? VA to VB. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? கரண்ட் நம்ம அஸ்யூம் பண்ணணும். இங்க வந்து 20 வோல்ட் இருக்கு பிளஸ் மைனஸ், இங்க வந்து 10 வோல்ட் இருக்கு பிளஸ் மைனஸ். பட் 20 வோல்ட்டை கூட 10 வோல்ட் வந்து கம்மி. ஸோ 20 வோல்ட்டோட டைரக்ஷன்லயே தான் கரண்ட் இருக்கும், நம்ம அஸ்யூம் பண்ணிடலாம். ஸோ I அது மாதிரி I and I. ஓகே, ஸோ இங்க தான் என்டர் ஆகுது பாசிட்டிவ், வெளியே வருது நெகட்டிவ், என்டர் ஆகுது பாசிட்டிவ், வெளியே வருது நெகட்டிவ், என்டர் ஆகுது பாசிட்டிவ், வெளியே வருது நெகட்டிவ், மறுபடியும் என்டர் ஆகுது, வெளியே வருது, என்டர் ஆகுது, வெளியே வருது, என்டர் ஆகுது, வெளியே வருது இல்லையா? என்டர் ஆகி வெளியே வருது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? நமக்கு ஒரு லூப் வந்துருச்சு இல்லையா? ஸோ இது வந்து A, இது வந்து B, இது வந்து C. color difference, sorry. so A B C D. so ABCD loop இருக்கு. so ABCD loopல நம்ம என்ன பண்ணலாம்? ஆரம்பிக்கலாமா? so positive to negative minus 2I இல்லையா? minus 2I. இங்க வந்து A to B ஆல்ரெடி போட்டிருக்காங்கல்ல, so இதுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஷன், நான் வேற ஒரு டேஷ் போட்டுடலாமா? ஓகே,
dash a dash 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 அப்போ a dash b dash c dash d dash ஓகேவா. ஸோ -2i ஓகே -2i பின்ன இங்க இருந்து இப்படி வருது. ஸோ இட் இஸ் +2 மைனஸ் மறுபடியும் 1i இங்க வந்து +2 மைனஸ் -10i +2 மைனஸ் -2i +2 மைனஸ் மறுபடியும் -2i +2 மைனஸ் மறுபடியும் 1i இல்லையா. அதுமாதிரி +2 மைனஸ் மறுபடியும் 2i -2 plus, so it is +20 that is equal to 0 இல்லையா. so -2 -1 3 5 7 8 9 10 so -10i +20 -10 is equal to 0 then inga போட்றேனே okay okay va. so -10i plus 10 is equal to 0 so I is equal to 1 ampere okay va 1 ampere. but நமக்கு என்ன வேணும் இங்க potential difference between the two points நமக்கு என்னன்னு வேணும் இல்லையா. potential difference between the two points என்னன்னு வேணும். so இங்க வந்து என்ன வரும் இங்க வந்து VA வரும் இங்க வந்து VB வரும் இல்லையா இங்க வந்து BB வரும் ஓகே ஓகே. so இதுக்கு இடையில இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன தேவை கரண்ட் தேவை. அந்த கரண்ட்டையும் நம்ம ஃபுல்லா கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா கரண்ட்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் டேக் திஸ் லூப் எலோன் ஓகேவா. இந்த பர்டிகுலர் லூப்பை மட்டும் நம்ம எடுக்கலாம் ஓகேவா. ஸோ இந்த ப்ரீவியஸ் இதுல நம்ம ஐ வேல்யூ கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணியிருந்தோம் ஒரு செல் அங்க இருக்கு நம்ம அசியூம் பண்ணிட்டோம் இல்லையா. ஒரு பர்டிகுலர் செல் இருக்கு நம்ம அசியூம் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கரண்டோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் நம்ம அதை எலிமினேட் பண்ணோம். பட் சப்போஸ் நம்ம இங்க ஒரு செல் வச்சுட்டா இங்க ஒரு செல் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த செல் வச்சுட்டா என்ன ஆகும் கரண்ட் வந்துடும் இல்லையா. ஸோ வி ஓகே வி ஓகே வி இந்த மாதிரி போகும். இங்க வந்து பிளஸ் வரும் மைனஸ் வரும். கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு நம்ம அசியூம் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி இந்த டைரக்ஷன்ல போயிடுச்சுன்னா இங்க வந்து நெகட்டிவ் வரும் இங்க வந்து பாசிட்டிவ் வரும் இல்லையா. இங்க வந்து என்ன கரண்டோட வேல்யூ நமக்கு தெரியாது ரைட். கரண்டோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ இங்க வந்து கரண்டோட வேல்யூ வந்து ஆல்ரெடி நம்ம 0ன்னு சொல்லியாச்சு ரைட். கரண்டோட வேல்யூ வந்து 0ன்னு சொல்லியாச்சு. ஸோ I2 is equal to 0. ஸோ இந்த லூப் எடுக்கலாமா. இந்த லூப் எடுத்தா என்ன வரும் இங்க ஒரு S போடுறேன் ஓகே ஓகே இங்க ஒரு S இங்க ஒரு P போடுறேன் ஓகேவா. SP SP. ஸோ இப்போ நம்ம எந்த லூப் எடுக்கலாம் SBCP இல்லையா. SBCPSல நமக்கு என்ன எடுக்கலாம் அதே மாதிரி தான் -1i +2 minus so it is -10 அதே மாதிரி +2 minus it's -2i இல்லையா. பட் ஐயோட வேல்யூ என்ன தெரியும் நமக்கு 1ன்னு தெரியும். ஸோ அதை வந்து டேரக்டா போட்டா இட் இஸ் -1 -10 -1 இல்லையா. -1 -10 -1 +2 minus +2 minus -2 sorry -2 and அதே மாதிரி +2 minus again -2 and இந்த ரீஜன்ல நமக்கு கரண்ட் என்னன்னு தெரியல I2 ன்னு எடுத்துட்டோம். so it's +2 minus again here also so it is -I2 இல்லையா plus -2 plus இல்லையா. so -2 plusனால it is +5 plus இங்க வந்து minus plus so it is again -2 plus இல்லையா. okay I2 okay -2 plus that is equal to plus V that is equal to 0 yeah that is equal to 0. so the available point என்ன வரும் V yeah V plus 5 minus 11 minus okay minus 11 minus 13 minus 15 so minus 15 minus I2 is equal to 0 yeah minus I2 is equal to 0. so V minus 10 minus I2 is equal to 0. so நமக்கு V ஓட வேல்யூ என்னன்னு தெரியும். நமக்கு இந்த I2 ஓட வேல்யூ வந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா. இந்த I2 ஓட வேல்யூ வந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். so இது எப்படி கண்டுபிடிக்கலாம். we already knew that this particular circuit has A to B and அந்த A to B ல நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அதுல வந்து ஒரு ஓபன் சர்க்யூட்டா இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. ஒரு ஓபன் சர்க்யூட்டா இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம்.
ஓகே, ஸோ இந்த மாதிரி ஓப்பன் சர்க்யூட்டா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், we can just assume that the value of I2 is 0 இல்லையா, value of I2 is 0 நம்ம assume பண்ணிக்கலாம். so I2 will be 0 இல்லையா. ஸோ அந்த ரீஜன்ல கரண்டே இல்லை நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ கரண்டே இல்லைன்னு சொல்லி முடிச்சதால மட்டும்தான் நம்ம இந்த லூப்பே ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது இல்லையா. ஓகே, ஸோ -10I + 20 - 10 = 0 அண்ட் I = 1 கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி, இந்த பர்டிகுலர் லூப்ல கரண்டோட வேல்யூ வந்து 0ன்னு கண்டுபிடிச்சதால. ஸோ இங்க வந்து I2 வேல்யூ என்ன இருக்கும், it will be 0. ஸோ V - 10 = 0. ஸோ V = 10 volt. Fine. V = 10 volt. So நம்ம என்ன பண்றோம்னா, we are just assuming that this particular loop has 0 current. Okay, அந்த particular loopல 0 current தான் வருது நம்ம assume பண்றோம். அந்த மாதிரி assume பண்ணதால நம்ம அந்த சர்க்யூட்ல இருக்கக்கூடிய டெர்மினல்ஸ் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இக்னோர் பண்ணிடுவோம். ஓகே, இக்னோர் பண்ணிட்டு I = 1 எடுக்கிறோம். பட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மொத்த வெளியே இருக்கிற சர்க்யூட்ல என்ன கரண்ட்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் we still need to find what is the potential difference here, right? Potential difference இங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுல கரண்ட் போல நமக்கு தெரியும், பட் இங்க ஒரு 5 வோல்ட் இருக்கு. ஸோ அந்த 5 வோல்ட்டோட வேல்யூ என்ன, ஐ மீன் அந்த 5 வோல்ட்டோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு தெரியறதுக்கு இங்க வந்து ஒரு கரண்ட் I2 போகுதுன்னு நம்ம அசியூம் பண்ணி நம்ம ஒரு லூப் சர்க்யூட் போடுறோம். அது போட்டதுக்கு அப்புறம் we found out that V - 10 - I2 = 0. பட் I2 ஓட வேல்யூ வந்து 0 நம்ம சொல்லியாச்சு. ஸோ V - 10 = 0. ஸோ V = 10V. நான் இது ஏன் இப்போ டீப்பா சொல்றேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்ம இங்க கரண்ட் 0ன்னு சொல்லிட்டும் கூட நம்ம ஏன் திடீர்னு இதுல I2ன்னு எடுத்து சடனா எவாலுவேட் பண்றோம், அது பண்றதுக்கு ரீசன் இங்க கரண்ட் இல்ல. ஓகே, ஸோ கரண்ட் எலிமினேட் பண்ணியாச்சு. பட் கரண்ட் இல்லாம இருந்தாலும் கூட we have a voltage here, ஒரு பொட்டன்ஷியல் ஆல்ரெடி இருக்கு. ஸோ அந்த பொட்டன்ஷியல் நம்ம அக்கௌண்ட் பண்ணணுமா இல்லையா, கண்டிப்பா அக்கௌண்ட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த IS. ஓகே, நான் எழுதுக்கிறேன், I2 was chosen as 5 volt is present in SP. ஓகேவா, SPல 5 volt இருக்கு, அதனால சூஸ் பண்ணிட்டோம். and if and இந்த செல் தானது 5 volt cell is still active even if I = 0. ஓகேவா, even if I = 0. so again சொல்றேன், நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரீஜன்ல ஓபன் சர்க்யூட்டா இருந்துச்சு ஏயும் பிக்கும் இடையில. ஸோ அந்த ரீஜன்ல வந்து கரண்டே போகாதுன்னு முடிவு பண்ணி நம்ம இந்த எக்ஸ்டர்னல் சர்க்யூட், அதாவது A to B to C to D ல என்ன கரண்ட் வருதுன்னு கண்டுபிடிக்கிறோம். we found out that the current is 1 ampere. பட் அதே மாதிரி இந்த பர்டிகுலர் சர்க்யூட் மூலமா கரண்ட் போகாட்டியும் கூட அந்த சர்க்யூட்ல 5 வோல்டேஜ்ங்கிற ஒரு செல் இருக்கு. அந்த செல்லோட கான்ட்ரிபியூஷன் இன்க்ளூட் பண்றதுக்காக நம்ம I2ன்னு அசியூம் பண்ணி ஈக்குவேஷன் போட்டோம். போட்டதுக்கு அப்புறம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் I2 வேல்யூ 0 தான்னு. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணி we got that the potential difference is 10 volt. ஓகே, அதே மாதிரி the reading of an ideal voltmeter in the circuit shown is என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஐடியல் வோல்ட்மீட்டர்னா பெருசா ஒன்றும் இல்லை, இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு தானே இந்த வோல்ட்மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பாயிண்ட்டுக்கு இடையில என்ன பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வரும்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இங்கே A to Bன்னு எடுக்கிறேன்னா, ஸோ இங்கே ஒரு C, இங்கே ஒரு D எடுக்கிறேன். ஓகே, ஃபைன். ஸோ நமக்கு இங்கே என்ன வேணும், கரண்ட் வேணும். ஸோ இங்கே வந்து பாசிட்டிவ் இருக்குது, இங்கே நெகட்டிவ் இருக்குது. இங்கே கரண்ட் போகுது, இங்கேயும் போகுது, இங்கேயும் போகும், இங்கே வரும், வெளியே வரும். ஓகேவா, இதுல ஒரு லூப் இருக்குதான். ஓகேவா, இதுல லூப் இருக்கு. பட் லூப் இருந்தாலும் நம்ம இதை வந்து ஈஸியா மெத்தட்ல பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணலாம், we can simply choose the method of combination of resistors இல்லையா. ஸோ இதுல வந்து மொத்தமா வர கரண்ட் தானே ஸ்பிளிட்டா போகுது, ரைட்? இந்த மொத்தமான வர கரண்ட் தான் ஸ்பிளிட்டா போகுது. ஸோ இதுல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து 2 வோல்ட்னு நமக்கு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த காம்பினேஷன்ல கரண்ட் என்னவா இருக்கும், ஐ மீன் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கும், 5 ஒமேகா. அது மாதிரி இந்த காம்பினேஷன்ல அதே 50 ஒமேகா தான் வரும். சரி, 50 ஒமேகா மேலே கீழே தான் வரும். ஸோ இதுல வந்து we have 50 ohm and 50 ohm in parallel connection. ஸோ இதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், 1/Req is equal to 1/50 plus 1/50 that is equal to 2/50 that is equal to 1/25. ஸோ Req, ஸோ இங்கே வந்து I1 போடுறேன், இங்கே வந்து I2 போடுறேன். Req is equal to 25 ohm இல்லையா, 25 ohm. ஸோ நமக்கு கரண்ட் என்ன, I is equal to V/Req that is equal to 25/2. 25/2ல
2 by 25 இல்லையா 2 by 25 ampere. So இந்த கரண்ட் வந்து 2 by 25 ampere. So என்ன ஆகுது, இந்த கரண்ட்டை we are splitting it into 2 and இந்த மேலேயும் 50 ohm தான் கீழேயும் 50 ohm தான். So same resistance equal split ஆகும். So I1 is equal to I2 is equal to I by 2, that is equal to 1 by 25 ampere இல்லையா 1 by 25 ampere. Okay. So நமக்கு இப்போ என்ன வேணும், இந்த பொட்டன்ஷியலுக்கும் இந்த பொட்டன்ஷியலுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வேணும். ஓகேவா? சோ இந்த மாதிரி பொட்டன்ஷியல் இருந்துச்சுன்னா டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும், இங்க இருந்து நமக்கு 1 by 25 வருது, 1 by 25 கரண்ட் வருது. சோ இந்த லூப் படி போட்டா நமக்கு என்ன வரும், இங்க வந்து VA வருமா? just take this external loop. ஓகே, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் லூப் எடுத்தா ஜஸ்ட் நம்ம லைக் நேம்ஸ் போடலாமா, லெட்டர்ஸ் போடலாம். ஸோ லெட்டர்ஸ் போட்டால் இங்கே வந்து சாரி பிசிடி, இங்கே வந்து இ, இங்கே வந்து எஃப்னு போடுறேன். ஓகேவா? ஸோ இன் லூப் ECADF. ஓகே, இன் ECADF ல எப்படி வருது, பிளஸ் டு மைனஸ் இல்லையா? ஸோ கரண்ட் இங்கே தான் என்டர் ஆகுது. ஸோ இட்ஸ் பிளஸ் மைனஸ், இங்கேயும் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ். ஓகே, ஸோ ஓகே, ஸோ அந்த லூப்ல இங்க இருந்து நம்ம இ இருந்து போனா பிளஸ் மைனஸ் வருது 20. ஸோ இட் இஸ் மைனஸ் 20 by 25. அதே மாதிரி மைனஸ் 30 by 25 பிளஸ் இங்க வந்து VA நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, பிளஸ் VA minus 2 is equal to 0. ஓகே, ஸோ இது வந்து மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் போடுவீங்க. கிர்ச்சாஃப் லா படி எந்த மாதிரி போட்டுடலாம், போட்டால் அதோட பொட்டன்ஷியல் வேல்யூ என்ன வரும்னு நீங்க அசியூம் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ல இஷ்யூ என்னன்னா, நமக்கு இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எங்க இருக்கு, இட் இஸ் ஃப்ரம் ஹியர் டு ஹியர், ரைட்? இந்த A to B தான் இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி போட்ட என்ன வரும்னா VA is equal to 0 தான் வரும். ஓகேவா? VA is equal to 0 வரும். ஸோ யூ ஹேவ் டு சூஸ் திஸ் லூப். ஓகேவா? இந்த லூப் சூஸ் பண்ணிருங்க. ஸோ இந்த லூப் சூஸ் பண்ண நமக்கு என்ன போடலாம், இன் லூப் CAB இல்லையா, கேப், இன் கேப் 20 இல்லையா? ஸோ பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான். ஸோ இட் இஸ் மைனஸ் 20 by 25 இல்லையா, 25 பிளஸ் V, இங்க வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ், ஸோ இட்ஸ் பிளஸ் இல்ல. ஸோ பிளஸ் 30 by 25 is equal to 0. ஸோ V is equal to என்ன, okay, V is equal to minus 30 by 25 plus 20 by 25, that is equal to minus 10 by 25. Yeah, minus 10 by 25, that is equal to 0.4 volt, right? 0.4 volt. Okay, okay va? So minus வருது. ஸோ இந்த மைனஸோட வேல்யூ பெருசாக ஒன்றும் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய டைரக்ஷன் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் ஃப்ரம் ஹியர் டு ஹியர் நம்ம எடுத்ததால தான் இங்கே வந்து நெகட்டிவ் போட்டோம். ஓகே, இங்கே வந்து நெகட்டிவ் போட்டோம். ஸோ நம்ம எடுத்திருக்கிற அசம்ஷன் படி ஒரிஜினலாக எப்படி வந்திருக்கோம்னா இந்த மாதிரி தான் நமக்கு வந்திருக்கும் இல்லையா? ஸோ ரீடிங் ஆஃப் த வோல்ட் மீட்டர்ல நெகட்டிவ் சைன் வராது. ஸோ வோல்ட் மீட்டர் ரீடிங் is equal to 0.4 volt இல்லையா, 0.4 volt. ஓகேவா? ஸோ நம்ம இங்க என்ன பண்றோம், நம்ம இந்த சர்க்கியூட்ல இந்த parallel circuits and series circuits, series resistance combinationல நம்ம டோட்டல் கரண்ட் என்ன எடுக்கிறோம், ஒவ்வொரு பிரான்ச்லயும் என்ன கரண்ட் வருதுன்னு எடுக்கிறோம். அதை வச்சு இந்த V volt யூஸ் பண்ணி we are just choosing a loop and on the loop படி we are just getting the value of V as 0.4 volt. ஓகேவா? So the potential difference VA minus VB between the points A and B in this given figure என்னன்னு கேக்குறாங்க. So இத நம்ம எப்படி எடுக்கலாம், we have to assume that it is a battery, right? Sorry, ஒரு செல் இருக்கு நம்ம அஸ்யூம் பண்ணலாமா, இங்க ஃபைன். ஸோ இங்க ஒரு செல் இருக்கு அஸ்யூம் பண்ணலாம். ஸோ இங்க வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ், இங்க V இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், as always we just choose a loop. ஸோ இதுல வந்து கரண்ட் வந்து இங்க இருந்து வருதுன்னு அஸ்யூம் பண்றோம், கொடுத்துருக்காங்க. ஸோ பிளஸ் மைனஸ் இங்க தான் வரும், இங்க என்டர் ஆகும், இங்க வெளியே வந்துடும். ஸோ அப்படி சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த டைரக்ஷன்லயே அனலைஸ் பண்ணலாமா, பண்ணா பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ இட் இஸ் minus 2i minus plus to minus, அதே மாதிரி plus to minus, so it is 3 plus to minus, so it is minus I
that is the, I mean இங்க வந்து plus to minus இல்லாம minus to plus, which is plus v, that is equal to 0. So இங்க வந்து i ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 2 னு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. So that is equal to 4 minus 3 minus 2 plus v is equal to 0. So v is equal to 9 volt. So again நான் போடுறேன், if a and b are given as open circuit, draw a cell of voltage V such that A has positive terminal, B has negative terminal, and complete the loop. Okay va? So நான் again சொல்றேன், இந்த மாதிரி லூப் கொடுத்திருந்தாங்க. ஸோ லூப் கம்ப்ளீட் பண்ற மாதிரி A to B நம்பர் செல் வரைஞ்சோம். செல் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த செல்லுல A எந்த பாயிண்ட்ல இருக்கோ அந்த பாயிண்ட்ல தான் பாசிட்டிவ் இருக்கு, அண்ட் B எந்த சைட்ல இருக்கோ அந்த சைட்ல தான் நெகட்டிவ் இருக்குன்னு அசியூம் பண்ணி அந்த செல்லுக்கு நம்மளே ஒரு பொட்டன்ஷியல் B னு கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம லூப்ல யூஸ் பண்ணி நம்ம B is equal to 9 வோல்ட்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஓகே. அதே மாதிரி the current in the given circuit is என்னன்னு கேக்குறாங்க. current I. ஸோ இந்த கரண்ட் ஐயோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுல வந்து லூப் வருது தான், கண்டிப்பா லூப் வருது, பட் யூ ஹேவ் டு என்ஷோர் தட் த லூப் இஸ் அப்ளிகபிள் ஹியர். ஸோ இதுல வந்து நம்ம லூப் அப்ளிகபிளா போட முடியுமா ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தெரிஞ்ச நார்மல் மெத்தட், காம்பினேஷன் மெத்தட்ல செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க வந்து ஒரு பொட்டன்ஷியல் வருது, அது வந்து இங்க வரும், இங்க வந்து ஒரு வருது, இங்க வரும். ஸோ these two are in series connection and these two are in parallel connection. இல்லையா? So RB RC are in series. So R equivalent is equal to 6 plus 6, that is equal to 12 ohm. அதே மாதிரி RB RC and RA are parallel. So 1 by R EQ is equal to 1 by 12 plus 1 by 3 இல்லையா? 1 by 3, that is equal to 1 by 12 plus 4 by 12, that is equal to 12 by 5 omega இல்லையா? 12 by 5 omega, right? 12 by 5, yeah, 4 5 5, okay, 12 by 5 omega இல்லையா? 12 by 5. So இப்போ நமக்கு வந்து total potential difference is 4.8 V. Yeah? So V is equal to 4.8 V. So current is equal to V by R, that is equal to 4.8 by 12 by 5. So 4.8 னு வந்து நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், 4.8 48 by 10 னு எடுக்கலாம், into 5 by 12, that is equal to 4 2. So I is equal to 2 ampere இல்லையா? I is equal to 2 ampere. So normal method நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். லூப் மெத்தட்ல இந்த மெத்தட் வருமா நம்ம பார்க்கலாம். So just choose this loop, right? இந்த லூப்பை சூஸ் பண்ணலாம், பட் இந்த லூப்பை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன வேணும், இந்த ஏரியால என்ன கரண்ட் இருக்கு அண்ட் இந்த ஏரியால என்ன கரண்ட் இருக்குன்னு நமக்கு கண்டிப்பா வேணும். பட் அந்த கரண்டோட வேல்யூ என்ன நமக்கு தெரியல. So I1 I2, இந்த I1 I2 ஓட வேல்யூ என்ன நமக்கு தெரியல. So we cannot apply Loops law. Okay, we can't apply Loops rule. apply பண்ணலாம், பட் ஈஸியா அப்ளை பண்ண முடியாது, as we don't know I1 and I2. okay, I1 and I2 ஓட வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ நம்ம லூப் லா அப்ளை பண்ணல, நம்ம டைரக்டாவே we use the combination of resistors theorem. ஓகேவா? ஓகே. அதே மாதிரி Kirchhoff's first law, I is equal to 0 at the junction deals with the conservation of charge இல்லையா? charge fine. okay, இதுல fine, இது வேண்டாம். ஓகே. அதே மாதிரி இந்த circuit of figure, circuit given in the figure, the current in 4 ohm resistance is 1.2 ampere. What is the potential difference between B and C என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ இதுலயும் ஒரு லூப் இருக்கு. ஓகே, இதுலயும் ஒரு லூப் இருக்கு, பட் இந்த லூப் நமக்கு தேவையா அதை நம்ம அஸ்யூம் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சோ வாட் we know here is, இங்க வந்து I1 வருது. ஓகே, இங்க ஒரு I2 வருது. ஓகே, இந்த I1 and I2 using junction rule நம்ம என்ன பண்ணலாம், we can combine it, right? So 4 ohm resistorல இருந்து
இந்த 2 ohm இருக்கு இல்லையா, so I due to current across the 2 ohm resistor will be equal to current across the 4 ohm resistor plus current across the 8 ohm resistor, that is equal to I2 ohm is equal to I4 ohm என்ன கொடுத்திருக்காங்க, I1 கொடுத்திருக்காங்க, இது வந்து I2 கொடுத்திருக்காங்க இல்லையா. ஓகேப்பா, ஓகே சக்திவேல், ஓகே இட்ஸ் ஃபைன் ஓகே ஸோ கிளாஸை கவனிச்சுக்கோங்க. So I2 ohm is equal to I1 plus I2. So இதுல வந்து I1 வந்து it is across the 4 ohm resistor. அந்த 4 ohm resistance-க்கு across இருக்கிற வேல்யூ என்னன்னு கொடுத்திருக்காங்க, it is 1.2A இல்லையா. So that is equal to 1.2A plus I2 இல்லையா. இப்போ நமக்கு வந்து I2 ஓட வேல்யூ வேணும், எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு ஆல்ரெடி தெரியும், this is a parallel connection. So ஒரு parallel connectionல என்ன ஆகும், the potential will be the same for both the parallel sides. So இங்க என்ன பொட்டன்ஷியல் இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும் இல்லையா. So I1 R1 is equal to I2 R2 இல்லையா, because V1 is equal to V2 தான் இருக்கணும். So I1 R1 is equal to I2 R2, potential will be the same. So அதனால எழுதுறேன், potential same for parallel path. Okay, the parallel paths இருக்கிறதால the potential will be the same. So நமக்கு I2 is equal to என்ன, I1 R1 by R2, that is equal to I1 ஓட வேல்யூ என்ன 1.2 இல்லையா, 1.2 into R1 ஓட வேல்யூ என்ன 4 இல்லையா, 4 by R2 ஓட வேல்யூ என்ன 8, so that's equal to 0.6 ampere இல்லையா, 0.6 ampere. So இங்க வந்து நமக்கு கரண்ட் என்ன, I2 ohm is equal to I1 plus I2, that is equal to 1.2 plus 0.6. So I2 ohm is equal to 1.8 ampere. Okay va, 1.8 ampere. Fine. Okay. So இதில நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஜங்ஷன் ரூல் வச்சு இங்க இருந்து கரண்ட் என்ன வருதோ and இங்க இருந்து என்ன கரண்ட் வருதோ அது ரெண்டும் கம்பைன் ஆகி இந்த 2 ohm ரெசிஸ்டர் அக்ராஸா போகும் நமக்கு தெரியும். சோ நம்ம லூப் லா யூஸ் பண்ணல, ஜங்ஷன் லா யூஸ் பண்ணிட்டு நம்ம இதோட லைக் இதோட டோட்டல் கரண்ட் என்ன வரும்னு போட்டுட்டோம். அண்ட் யூசிங் த ஃபேக்ட் தட் parallel connectionsல ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுலயும் சேமா இருக்கும்னு நம்ம யூஸ் பண்ணி we just evaluated the value of I2 also and we found out the value of current across this resistor. ஓகேவா, very simple problem. அதே மாதிரி this particular question. Okay, so the batteries of EMF 4 volt and 8 volt with internal resistance I omega and 2 omega are connected in a circuit with the resistance of 2 omega இல்லையா. so இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. so இதுல கரண்டோட டைரக்ஷன் என்ன, இப்படி இருக்கு. so we need to find the current and the potential difference between the points P and Q. so இங்க I இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும், இதுக்கு அக்ராஸா இருக்கக்கூடிய potential difference என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா. So first நம்ம போடலாம், கரண்ட் வந்து I ன்னு தெரியும், potential difference என்னவா இருக்கும், I into R தானே. so V is equal to I into R, that is equal to R ஓட வேல்யூ 9 ன்னு தெரியும், 9 into I. okay fine. so இப்போ நம்ம இதுல என்ன பண்ணலாம், லூப் லா யூஸ் பண்ணலாம், ஈஸியா யூஸ் பண்ணலாம். so இங்க வந்து கரண்ட் இங்க வருது, இங்க என்டர் ஆகுது பாசிட்டிவ், வெளியே வருது நெகட்டிவ். இங்க சின்ன பிளேட் பாசிட்டிவ், சின்ன பிளேட் நெகட்டிவ், ஐ மீன் பிக் பிளேட் நெகட்டிவ், இங்க பிக் பிளேட் பாசிட்டிவ், சின்ன பிளேட் நெகட்டிவ். அதே மாதிரி இங்க கரண்ட் என்ன ஆகுது பாசிட்டிவ், வெளியே வருது நெகட்டிவ். ஸோ என்ன பண்ணலாம், லூப் லா யூஸ் பண்ணலாமா. ஸோ லூப் லா உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சா சரி. தட் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரம் Q to P. ஓகே, Q to P எடுத்தா பிளஸ் டு மைனஸ் இல்லையா, அப்போ I மைனஸ் 2I இல்லையா. அதே மாதிரி இங்க வந்து மைனஸ் டு பிளஸ், இட் இஸ் பாசிட்டிவ், ஸோ பிளஸ் 8. அதே மாதிரி இங்க வந்து பிளஸ் டு மைனஸ், இட் இஸ் நெகட்டிவ், மைனஸ் 4. அதே மாதிரி இங்க பிளஸ் டு மைனஸ், இட் இஸ் பாசிட்டிவ், ஸோ பிளஸ் 1. ஸோ பிளஸ் டு மைனஸ் இட்ஸ் நெகட்டிவ் இல்லை, சாரி மைனஸ் 1. அண்ட் அப்படியே வந்தா இங்க வந்து கரண்ட் இங்க என்டர் பண்ணி இங்க வந்து வெளியே போகும், ஸோ இட் இஸ் அகைன் நெகட்டிவ். So minus 9I is equal to 0 இல்லையா, minus I is equal to 0. so இங்க என்ன minus 1 11I ன்னு வருது. ஓகே, minus இங்க 3 ரெசிஸ்டர் இருக்கு, அதான பார்த்தேன். இங்க என்ன I வேல்யூ 2 இருக்கு, இங்க ஒரு 3 ரெசிஸ்டர் இருக்கு, ஒரு 2 I வேல்யூ தான் இருக்குன்னு. ஸோ இங்க வந்து I வேல்யூ என்ன minus 9I போட்டுட்டோம், இங்க வந்து 2I minus 2I போட்டுட்டோம். இங்க வந்து 1I இருக்கு, இங்க 1 கருப்பாடு. ஓகே போட்டோமா. ஓகே, சோ minus 2I
minus I minus 3i, it is minus 12i plus 4 is equal to 0. So I oda value என்ன 4 by 12, that is equal to 1 by 3 ampere. So இந்த மாதிரி Kirchhoff law அந்த loop rule எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த plus and minus மிஸ் பண்றது, I ஓட வேல்யூ போடுறது மிஸ் பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ நீங்க எப்போ ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ண சப்போஸ் நீங்க மிஸ்டேக் பண்ணாலும் கூட யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் இட் கரெக்ட்லி. ஓகேவா, மிஸ்டேக் பண்ணிட்டோம்னு உங்களுக்கு உணர்ந்துடும். இப்போ நான் இதெல்லாம் பார்த்ததால தான் எனக்கு புரிஞ்சுது மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ I is equal to 1 by 3 ampere. அதே மாதிரி வோல்டேஜ் என்னன்னு சொல்லியிருந்தோம், V is equal to I into 9 இல்லையா, that is equal to 1 by 3 into 9, that is equal to 3 volt. Right, 3 volt. ஓகேவா, 3 volt. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம சிம்பிளா என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம அந்த கரண்டோட வேல்யூ எடுத்தோம், கரண்ட்ல வச்சு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபார் ரெசிஸ்டர் போட்டோம், சின்ன பிளேட் எது பெரிய பிளேட் எதுன்னு வச்சு நம்ம இந்த செல்லுக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் போட்டோம், லூப் லா அப்ளை பண்ணோம், கரண்ட் கண்டுபிடிச்சோம். அண்ட் அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் P and Q is equal to the potential difference across this region நமக்கு தெரிஞ்சதால V is equal to IR, that is equal to 9 into current, that is equal to 3 volt நம்ம போட்டுட்டோம். ஓகே, ஸோ it is 1 by 3 ampere and 3 volt. இங்க 1 by 3 ampere and 3 volt. Okay, okay, okay. So in the particular Kirchhoff's law பொறுத்தவரை it is very very easy to make mistakes. So நீங்க practice பண்ண benefit என்ன, எப்படியும் mistakes தான் பண்ண போறீங்கன்னா practice பண்ண benefit என்ன. So practice பண்ணா நீங்க mistake பண்ணா உங்களுக்கு தெரிஞ்சிரும். இல்லாட்டி நீங்க உட்காந்து எவாலுவேட் பண்ணி லாஸ்ட்ல வரும்போது உங்களுக்கு மிஸ்டேக் தெரியும், உங்களுக்கு டைமும் வேஸ்ட், எஃபர்ட்டும் வேஸ்ட், எக்ஸ்ட்ராவா மண்டேல போனஸ் மாதிரி பைத்தியம் பிடிக்கும் இல்லையா. ஸோ வாட் எவர் யூ டூ, மேக் ஷோர் யூ ப்ராக்டிஸ். ஸோ இஃப் யூ ப்ராக்டிஸ், நீங்க மிஸ்டேக் பண்ணாலும் உங்களால கண்டுபிடிக்க முடியற அந்த ஸ்கில் உங்களுக்கு வரும். ஓகேவா, ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங் டு மை லெக்சர். டுமாரோ இதோட கண்டினியூஷனான மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தி நம்ம ஸ்டடி பண்ணலாம். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் ஜாயின் மீ ஃபார் லைவ் கிளாஸ் அட் 7 PM டுமாரோ, measuring instruments. And today நான் எடுத்த இந்த லெக்சரோட ஸ்லைட் வந்து I will be giving it in the Telegram channel. So make sure you are subscribed to the Telegram channel and check it out. Okay வா, okay. So hope you love my lecture. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா chat boxல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு क्वेश्चन நான் வந்து அசைன்மெண்டா உங்களுக்கு கொடுத்திருந்தேன் இல்லையா, அந்த क्वेश्चनோட ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சா make sure you comment it down below in the video. Okay வா, okay guys, see you in the next video. நாளைக்கு வந்து measuring instruments